கருத்தாட்கொண்ட புராணத்திலே பெருமான் சுந்தரமூர்த்தி சாமிகளை திருமண கோலத்திலே தடுத்தாற் கொள்வதற்காக வந்த ஒரு செய்தியை பற்றி நாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். சென்ற வகுப்பிலே நம்பிகள் திரு நாமனூரிலே இருந்து கடங்கவி சிவாச்சாரியருடைய மகளை திருமணம் செய்வதற்காக அந்த திருமணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணப்புத்தூரை நோக்கி திருமண கோலத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகின்ற பொழுது அவர் உடனாக திருமணத்திற்கு எல்லாரும் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த வழியில இருந்தவர்கள் எல்லாம் அந்த அவருடைய அழகை பார்த்தது. அவருடைய அழகை காண்பதற்காக கதிரவன் கூட மிக காமுற்றவன் போல உதயம் செய்தான் என்று சேக்கிழ பெருமான் தேவரு துணையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். அப்படின்னா தேவரு துணையல் மார்பன் திருமண கோலம் காண, ஏன்னா திருமணத்தை பார்க்க போறதில்லை, ஏன்னா அந்த திருமணம் நடக்க போறதில்லை. அதனால என்ன சொல்றாருன்னா சேக்கிழ பெருமான் திருமண கோலத்தை பார்க்கறதுக்காக தான் சூரியன் உதயம் செஞ்சாங்க. ஏன்னா நின்று போற திருமணம் தானே. அதனால திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தார் என்று சொல்லி அப்படியே ஒரு காமுற்ற மனதை போல அப்படியே அவர் பார்க்கறதுக்கு சூரியனுக்கு அவ்வளவு ஒரு விருப்பமா. ஏன்னா சுந்தரர் அவ்வளவு அழகு பொருந்திய ஒரு திருமேனியுடைய ஒரு சுந்தரர். சுந்தரம் அப்படின்னாவே அழகுன்னு ஒரு பொருளுங்க. சுந்தரம்னாவே அழகு. அப்படி அவருடைய அழகை காண்பதற்காக கதிரவன் உதயம் செய்தான் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அப்படியே அந்த நிகழ்வை சொல்லுகிறார். அதற்கு பிறகு அப்படியே அவர் அந்த யோக குதிரையிலே அந்த ஊரை நோக்கி வருகின்றார். அப்படி வருகின்ற பொழுது அந்த குறவியை சொல்லுகின்ற குதிரையை சொல்லுகின்ற பொழுது கூட, அதாவது நாதன் தன்னடி மனத்துக்கொண்டு தகுந்திரு நீரு சாத்தி பொன்னணி மணியார் யோக புறவி மேல் கொண்டு போந்தார் என்று சொல்லி அந்த யோக புறவி என்று சொல்லக்கூடிய அந்த குதிரையின் மீது வந்து அமர்ந்து கொண்டு வருகிறார் நம்பிகள். அப்படி வருகின்ற பொழுது திருமணப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய அந்த மணமகளுடைய அந்த ஊரை நோக்கி வந்துருச்சு அந்த குதிரை. அப்படி வருகின்ற பொழுது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்களாம், சுந்தரனுடைய அழகை பார்த்து நமக்கு 2 கண்ணும் போதாது, இன்னில்லாத கண்கள் வேண்டும், 1000 கண் இருந்தால் கூட பத்தாது. சுந்தரனுடைய அழகை பார்ப்பதற்கு 2 கண் என்ன 1000 கண்கள் இருந்தால் கூட போதாது இவனுடைய அழகை பார்ப்பதற்கு என்று சொல்லி நம்ம எல்லாரும் இருந்தாலும் கூட நம்மள ரொம்ப புண்ணியம் செஞ்சது யார் அப்படின்னா சடங்கவியோட பொண்ணு தான். ஏன்னா அவளுக்கு தான் வந்து நம்மெல்லாம் பார்க்கிற அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிறோம். அவள் வந்து சுந்தரனைவே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தவம் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லி அப்படி எல்லாம் பேசிக்கிறாங்க. அதான் சொல்ற, கண்கள் எண்ணில்லாத வேண்டும் காலையை காண என்பார், பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார், மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார், பண்களில் நிறைந்த கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி அப்படியே ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு திருமண கோலம் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பெண்கள் எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக அப்படி ஆடி பாடி அந்த நிகழ்வை அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தரர் அப்படியே யோக புறவியில் வரார். அந்த குதிரை மேலே அப்படியே உட்கார்ந்து போறார், ராஜா மாதிரி வரார். ஆமாம், அப்படி வருகின்ற பொழுது அந்த குதிரை என்ன செஞ்சுட்டா அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் மெல்ல நடந்து போச்சான். அது வரை குதிரை எப்படும் தாண்டி தானே வரும், குதிச்சு வர்ற குதிரை அந்த பெண்களுடைய வரிசைக்கு போனோன்னே எல்லாரும் இவருடைய அழகை பார்க்கணும்னு சொல்லி குதிரையே மெதுவாக போச்சான். சேக்கிழ பெருமான் சொல்ற பாருங்க, அதாவது ஆண் தகை அருளின் நோக்கின் வெள்ளத்துள் அடைந்தோம் என்பார், தாண்டிய பரியும் நம்பால் தகுதியில் நடந்தது என்பார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த குதிரை வேகமாக குதிச்சு வந்த குதிரை அப்படி அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பெண்கள் இருந்த பகுதிக்கு வந்தோடனே மெதுவாக போச்சு அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றார். பூந்தயங்கு இவனே காணும் புண்ணியமூர்த்தி என்று எப்படி இருக்கிறான்னா ஒரு புண்ணியமூர்த்தியை போல இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். அந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் நாம் இந்த மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்லை, இவ்வளவு அழகு பொருந்திய ஒருவனை வந்து நாம பார்த்ததே இல்லை. அது எப்படி இருக்கிறான்னா புண்ணியமூர்த்தின்னு யாரு, சிவபெருமானை போலவே அழகாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாங்க. இந்திய மடவார் கூட்டம் என்னென்ன இசைப்பன் சென்றார் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் அப்படி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியே அந்த புண்ணியமூர்த்திங்கிறதுக்கு காணத்தகுந்த புண்ணிய சொரூபர், புண்ணியமே உருவானவர் யார், சிவபெருமான். அப்படி அவர் சிவபெருமான் வந்து புண்ணியமே உருவானவர். அவர் நாம கண்ணால பார்க்க முடியாது. இப்ப அவரை பார்க்க முடியலைங்கிற குறை இவரை பார்த்ததுனால நமக்கு சரியா பார்க்கணும். அப்ப சுந்தரர் வந்து எப்படி இருக்கிறாருன்னா சிவபெருமான் எப்படி காண முடியாத புண்ணிய மூர்த்தியோ அது மாதிரி இவர் எப்படின்னா காணக்கூடிய புண்ணிய மூர்த்தி. ஆமா, அவர் பார்க்க முடியாது, இவரை
பார்க்க முடியும். இப்படியெல்லாம் அந்த பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காணும் புண்ணியமூர்த்தி என்று சொல்லி சொல்றாங்க. அப்படியா அந்த திருமண கோலம் அப்படி வந்து கொண்டு இருக்கிறது. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, இப்ப இன்னும் திருமணம் இனிமேல் தான் நடக்க போகுது. இப்ப அவர் வந்து மேடைக்கு வர போறார், மேடைக்கு வந்து உட்கார போறார், சாமி வந்துடுவார். இப்ப கொஞ்ச நேரத்தில் சாமி வந்துடுவார், தடுத்தாட்கொள்வதற்காக பெருமான் வந்துடுவார். இதை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாருன்னா, பரிவிசை இழிந்து போய பேணும் ஒருவன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேணும் இந்த அப்படின்னா. இது வரைக்கும் தான் போன வகுப்புல நம்ம சிந்திச்சது. பரி அப்படின்னா குதிரைங்க. குதிரையில இருந்து இறங்கி இப்ப எங்க போறாருன்னா திருமண பந்தலுக்கு போறாரு. அந்த காலத்துல எல்லாம் கல்யாண மண்டபமெல்லாம் கிடையாதுங்க. நம்ம நேற்று பண்ணின மாதிரி கல்யாண மண்டபமெல்லாம் பிரம்மாண்டமான கல்யாண மண்டபமெல்லாம் அன்னைக்கெல்லாம் கிடையாது. பொண்ணு வீட்டுல பச்சை பந்தல் போட்டு தான் திருமணம் நடக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்துல பொண்ணு வீட்டுல தான் திருமணம். அது வந்து பச்சை பந்தல் போட்டு அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, இப்போ எல்லாம் வந்து அப்படியே தலைகீழ மாறி போச்சு இல்லைங்களா? அப்படி கீழே குதிரையிலிருந்து இறங்கி அந்த பந்தலுக்குள்ள போறாரு சுந்தரர். இதை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் உய்ந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இதை சொல்றதுனாலே நான் உய்வடைந்தேன் அப்படிங்கிறாரு. இன்னும் கல்யாணம் நடக்கல, கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ல போறாராம். ஒருவன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன்னார். மொழிவேன்னா இனிமேல் தான் சொல்ல போறேன், எதிர்காலம் இல்லையா? ஆனா அதற்கு முன்னாடியே நான் உய்வடைந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த தடுத்தார் கொண்ட புராணம் படிக்கிறது அவ்வளவு சிறப்பு, கேட்கறது அவ்வளவு புண்ணியம், சொல்றது அதற்கு ஒரு புண்ணியம். ஆமா, அந்த தடுத்தார் கொண்ட புராணத்துக்கு அவ்வளவு சிறப்பு. சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னார்னா, இனிமேல் நான் சொல்ல போறேன், சொல்றதுக்கு முன்னாடியே உய்வடைந்தேன் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமான பகுதி. ஒருவன திறத்தின் அங்கு நிகழ்ந்தது மொழிவேன் அப்படின்னா இனிமேல் தான் சொல்ல போறேன், உய்ந்தேன் அப்படிங்கிறது. இதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல அவர் கன்னி வேட்டைக்கு போறார். கன்னி வேட்டைக்கு போறவர் மீண்டும் திரும்பி வர்றதே இல்லை. அப்படியே பெருமானோட ஐக்கியமாயிடுறார். அங்க அப்படிதான் சொல்றாரு, செய்வண்ண திறமொழிவேன் தீவனையின் திறமொழிவேன் அப்படின்னு. செய்வண்ண திறமொழிவேன் அப்படின்னா அவர் செய்ததை அந்த கன்னி வேட்டையின் மூலமாக இறைவனுக்கு அந்த பன்றிகளை எல்லாம் அடித்ததை சொல்ல போறாராம். செய்வண்ண திறமொழிவேன், மொழிவேன்னு சொல்றது இல்லையா? தீவனையின் திறமொழிவேன் அப்படின்னு சொல்ற போறாரு. சொல்றதுனால என்னுடைய தீவனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறார் சேக்கிழார். பல இடங்கள்ல சொல்லுவார். அருளாளருடைய வரலாற்றை வந்து நம்ம சிந்திக்கிறது, சொல்றது, கேட்கறது அவ்வளவு புண்ணியம். என்ன புண்ணியம்னா நம்முடைய தீவினைகள் நீங்கும் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, சுந்தரமூர்த்தி சாமிகள் பெருமான் கிட்ட 12,000 பொற்காசுகள் வாங்குறார். எங்கே? திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய விருதாச்சலத்துல வாங்கின அந்த காசுகள் எல்லாம் என்ன பண்ணாருன்னா, அவ்வளவு தூரம் யாரு தூக்கிட்டு போறது? சாமி, இந்த ஆத்துல நான் போடுவேன், நீ எங்க கொடுக்கணும்? திருவாரூர் குளத்துல கொண்டு வந்து கொடுக்கணும்னு சாமி அதே கொடுத்தாரு இல்லையா? அந்த காலத்திலேயே பார்சல் சர்வீஸ் வந்துருச்சு. ஆள் இல்லாத பார்சல் சர்வீஸ். குளத்துல போய் இந்த ஆத்துல போடுவேன், மணிமுத்தாறுல போடுவேன், திருவாரூர் குளத்துல கிடைக்கும். அப்படி போய் போட்டு அப்புறம் அங்க போய் மரவினாச்சியர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சாமி 12,000 பொற்காசு கொடுத்தாரு பங்குனி உத்தர திருவிழாவுக்கு. அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னா, அம்மா என்ன பண்ணீங்க? அதை நான் ஆத்துல போட்டேன். சரி, எங்க எடுக்க போறீங்க? குளத்துல. ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கிறதுங்கிறது நீ சொல்லித்தான் நான் கேட்கறேன்னு பரவினாச்சர் என்ன பண்றாங்க? சொல்லி சிரிக்கிறாங்க. ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனா நான் எடுத்து காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துதான் முழுகுன்னு முழுகிறாரு. தங்கம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் சாமிகிட்ட வந்து பதிகம் பாடுறார். அப்புறம் அந்த பதிகம் பாடுறதுக்கு பிறகு பொன் செய்த மேனியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகத்தை பாடி அதற்கு பிறகு கிடைக்குது. அப்ப சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அதாவது சுந்தரர் வந்து முழுகி அந்த பொண்ணையெல்லாம் எடுத்தாரு. அப்படி முழுகி அந்த பொண்ணையெல்லாம் எடுக்கிறது எப்படி இருக்குதுன்னா, நான் என்னுடைய வினையெல்லாம் நீங்கினது போல இருக்குது அப்படின்னு. உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோ உலகுய்ய இருண்டதிரு களத்து முதுகுண்டதரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மழிந்து ஏழுலகம் அடங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எவை எடுத்தார். இந்த வினை குழியில் கிடக்கிறாராம். அவரா கிடக்கிறாரு. நம்மளை சொல்றாரு சேக்கிழார் பெருமான். சேக்கிழாருக்கு என்ன வினை இருக்கு? ஒன்றும் கிடையாது. நம்ம கிடைக்கிறோம். இதெல்லாம் படிச்சோம்னா, இதெல்லாம் சிந்திச்சா நம்ம என்ன செய்யும்? மேல வந்துடும். அதான் சொல்றாரு. அதான் சொல்றாரு, உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோ உலகுய்ய இருண்டதிரு களத்து முதுகுண்டதரு கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மழிந்து ஏழுலகம் வணங்கு வரும் திருவாரூர் குளத்தில். 7 உலகமும் வணங்குமா திருவாரூர் வணங்காத ஆன்மாக்களே கிடையாது. 7 உலகம் வணங்கும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எவை எடுத்தார் அப்படின்னு. அப்படி வினை குழியில கிடந்தாரா சேக்கிழார் பெருமான். அவர் அதை எடுத்தது போல இருந்தது என்று சொல்லி சொன்னார். அது மாதிரி
மாதிரி இங்கே என்ன சொல்றாருன்னா, இந்த திருமணத்தை சொல்ல போறேன், சொல்றதுக்கு முன்னாடியே நான் உயிர்வடைந்தேன், ஒரு மனக்கரத்தின் நன்று நிகழ்ந்தது மொழிவேன் உயிர்ந்தேன் அப்படிங்கிறது. அப்படின்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு புண்ணியம் செஞ்சிருக்கணும். இல்லைன்னா இது பல பிறப்புகளில் செய்த தவம் தான் பெரிய புராணம் நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு என்று சொல்லி, இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகள் என்ன பண்ணியிருக்காரு, குதிரையிலிருந்து இறங்கி அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய மணப்பந்தலுக்கு போயிட்டார். இப்போ சாமி என்ன பண்ணுறாருன்னா, சாமி என்ன சொன்னார், கைலாயத்தில் என்ன சொன்னார், திருமலை சிறப்பில் வந்தது இல்லையா, படித்தோம் இல்லையா, திருமலை சிறப்பில் அங்கே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர்றார். இவர் அந்த 2 பெண்களை பார்க்கிறார், கமலினி அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 தாய்மார்களை பார்க்கிறார். 2 பேரும் மலர் கொய்து கொண்டிருக்கிறார்கள், உமையம்மைக்கு செடியர்களாக, உமையம்மைக்கு மலர் தொடுத்து கொடுப்பதற்கு மலர் கொய்து கொண்டிருக்கிறாங்க நந்தவனத்தில். இவர் அப்படி திரும்புறார், அந்த 2 பெண்கள் தெரிகிறாங்க. உடனே சாமி என்ன செய்கிறாரு, நீ அந்த பெண்களை பார்த்துட்ட, அதனால நீ இந்த மண்ணுலகத்துக்கு போகணும், அந்த மண்ணுலகத்தில் போய் நீ அந்த 2 பெண்களோட திருமணம் செய்து அவர்களோட காதல் இன்பத்தை அனுபவித்து மீண்டும் இங்கே வா அப்படிங்கிறார். அது ஏன் அப்படி பார்த்தார் அப்படின்னா, அதுக்கு 2 காரணம். ஒன்று திருத்தொண்ட தொகை கொடுப்பது, இன்னொன்று நாமெல்லாம் உயிர்வடைய வேணும் அப்படிங்கிறது. ஆமாம், அதான் சொல்றாரு, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீரில்லா திருத்தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் அப்படின்னு. ஏன் அந்த 2 பெண்களை பார்த்தாருன்னா அதான் காரணம். இப்போ அந்த 2 பெண்கள் இந்த பெண் இல்லை, அந்த 2 பெண்கள் தான் இவர் திருமணம் செய்யணும் இல்லையா. அது ஒரு பெண் பரவினாச்சியாரா, அமலினி என்று சொல்லக்கூடிய பெண் பரவினாச்சியாரா திருவாரூர்ல இருக்குது. அணிந்ததை என்று சொல்லக்கூடிய பெண் சங்கிலி நாச்சியாரா திரு ஒற்றியூர்ல இருக்குது, சென்னையில, சென்னைக்கு பக்கத்தால ஒற்றியூர்ல. இந்த பெண் அது இல்லை. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மலையில நீ போய் அந்த பெண்களோடு மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்தனைவாய் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார்னா, மையல் மானுடமாய் மயங்கும் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே அப்படின்னா, இந்த மாதிரி திருவடி கிடைக்கிறதே பெருசு. இந்த கிடைச்ச திருவடி நான் விட்டு நீங்கக்கூடிய அளவுக்கு நான் ஒரு பாவியா போயிட்ட பெருமானே, சிறுமையேன் அப்படின்னார். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையேன் அப்படி என்ன சொல்றாருன்னா, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே என்னை தடுத்தார்கள் அப்படின்னாரு இல்லையா. என்னை எந்த பெண்ணுன்னு எனக்கு தெரியாது. இந்த 2 பெண்கள் அடுத்த பிறப்புல யார், நமக்கு போன பிறப்புல நடந்ததெல்லாம் தெரியுமா, எப்படி பிறந்தோமோ யாரு கண்டா இல்லைங்களா. அது வேற எப்படியோ ரொம்ப மோசமான பிறப்புல கூட இருந்திருப்போம், இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல பிறப்புல கூட பிறந்திருக்கலாம், அது யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனா அப்பதான் சுந்தரர் சொல்றாரு, அடுத்த பிறப்புல இந்த பெண்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, வேறொரு பெண்ணிடத்திலே என்னோட மனம் செல்லுகின்ற பொழுது நீங்கள் கருத்தாட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னார் இல்லையா. அந்த சொன்னதுக்கு பிறகு சாமி இப்போ இங்க வந்திருக்காரு. அவர் சொன்னதை மாதிரி தடுத்து ஆட்கொள்வதற்கு தான் இங்க வந்திருக்காரு. ஏன்னா அந்த பெண் இல்லை, அந்த பெண் இல்லைங்கிறது சுந்தரருக்கு தெரியாது. திருமலையில கைலாய மலையில இந்த 2 பெண்களை பார்த்தோம் அப்படிங்கிறது சுந்தரருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு, கல்யாணம் பண்றாங்க, பேசி முடிக்கிறாங்க, கல்யாணத்துக்கு தயாராயிட்டார். அதனால சாமி வர்றாருங்க. சாமி எப்படி வந்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்றாரு பாருங்க. அப்படி கைலாயத்திலிருந்து பெருமான் இங்கே கீழே வர்றாரு, கைலாயத்திலிருந்து கீழே வர்றாரு. ஆளுவரை சூழ்கையிலையின் கண் அருள் செய்த சாழுமொழியால் வழி தடுத்தடிமை கொள்வான் மேலுரை எழுந்து மிகு கீழுற அகழ்ந்து மாடும் இருவர்க்கும் அறியார் ஒருவர் வந்தார். அதாவது என்னன்னா, ஆளுமறை சூழ்கையிலையின் கண் அருள் செய்த சாழுமொழியால் வழி தடுத்தடிமை கொள்வான் அப்படின்னா, சந்திக்கின்ற வேதங்களால் சூழப்பெற்ற அந்த கைலை திருமலையில, கைலாயம் எப்படி இருக்குன்னா வேதங்களால் சூழப்பெற்ற ஒரு கைலாயம். அப்படி வேதங்கள் எல்லாம் எந்நேரம் சப்தித்துக் கொண்டே இருக்கிறது. அப்படி வேதங்கள் எந்நேரம் பெருமானை பாடிக்கொண்டு இருக்கிறது. வேதத்தை யாரும் பாடணும், தானே முழங்கக்கூடிய ஆற்றல் உண்டு வேதத்துக்கு. அப்படியே வேதங்கள் சூழ்ந்த அந்த ஒரு கைலாய மலையில் சூழப்பெற்ற கைலை திருமலையிலே அருட்கண் உடைமையால் அருளி செய்த சால்புடைய அருண்மொழியின்படியே, அப்படியே அருட்கண், பெருமானுடைய கண் என்னன்னா அருட்கண் அப்படிங்கிறார். அருட்தன்மை வாய்ந்த கண், பெருமானுடைய கண் நோக்கம் பட்டாவே போதுங்க. நம்ம எங்கதான் நம்ம அவனாசி அப்பர்கிட்ட போய் நின்று ஒன்றும் பிறண்டு அடுத்தாலும் ஒன்றும் வேலை கேட்காது. அவரு நம்மளை பார்த்தா வேற ஒன்றும் வேண்டியதில்லை, நம்ம அவனை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம எங்கூர் மூலையில் இருக்கிற பொழுது சாமியினுடைய திருநோக்கம் நம்ம மேலே பார்த்தா போதும். நம்ம என்னதான் போய் முண்டி அடிச்சுட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய் சண்டையை போட்டுட்டு போய் முன்னாடி நின்னாலும் சாமி பார்ப்பார் அப்படின்னா அப்படியெல்லாம் பார்க்க மாட்டோம். அதான் இறைவனுடைய திருநோக்கம் நம்ம மேலே படணுங்க. அப்போதான் நம்முடைய வினைகள் நீங்கும். இது எங்கே பார்க்கலாம்னா கணப்பு நாயனார் கோணத்துலலாம் பார்க்க முடியும்.
கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இவர் போகிறதுக்கு முன்னாடியே சாமி இவரை பார்த்தாரு. ஆமாம், அப்படி சாமி இவரை பார்த்த உடனேயே இதுவரைக்கும் எத்தனை பிறப்புகள் இருந்தோ அத்தனை பிறப்புகள் இருக்கக்கூடிய வினைகளும் நீங்கிட்டான். சைவ சித்தாந்தமே கொண்டு வந்து அப்படியே கொற்ற சேகர பெருமான். திங்கள் செய்யே சடையார் நம்மை சென்றவர் காணா முன்னே அங்கன கருணை உணர்ந்த அருட்திரு நோக்கம் எய்த பொங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி குறைவில் அன்புருவமானார் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இவர் போயிட்டு இருக்கிறார் மலைக்கு. இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி காலத்தினால இவரை பார்த்துறாரு. இவர் ஒன்றும் பார்க்கல, அவர் காலத்தினால இவர் பார்த்ததுனால இவருடைய வினைகள் புற நீங்கிருச்சான். அது எத்தனை பிறப்பு இது வரைக்கும் எடுத்திருந்தாரோ அத்தனை பிறப்புடைய வினை நீங்கிருச்சு. இப்போ எப்படி இருக்கிறாருங்க? ஒருவேளை அன்புருவமானார் அப்படின்னாரு. இப்போ அன்பு மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம எத்தனை முறை தான் பார்த்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இறைவன் நம்ம தான் பார்க்கணும், இறைவனுடைய திருநோக்கம் நம்ம மேலே படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதான் சொல்றாரு, அப்படியே அருள் மொழியின்படியே அருள் நோக்கமுடையவர் அருளி செய்த அருட்கண்ணுடைமையால் அருளி செய்த அந்த அருள் மொழியின்படியே தடுத்தாட்கொண்டு வெளிப்படுத்தும் பொருட்டு சொல்றாரு பாருங்க. தடுத்து அடிவை கொள்வான். அப்படி தடுத்து ஆட்கொள்ளும் பொருட்டாக பெருமாள் என்ன செய்யறாரு? வந்தாரு, கீழே வந்திருக்கிறாரு. கீழே வந்தவர் எப்படிப்பட்ட பெருமான் தெரியுங்களா? திருமால் பன்றி அவதாரம் எடுத்து திருவடியை பார்ப்பதற்காக கீழே போறாரு. பெருமாள் எவ்வளவு பெரியவர்! அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய பெருமாள் பன்றி அவதாரம் எடுத்த வராக அவதாரத்துல கீழே போய் தேடி பார்த்தாரு, காண முடியல. அதே மாதிரி பிரம்மா இந்த உயிரில் எல்லாம் படைக்கக்கூடிய இந்த பிரம்மா என்ன பண்ணா? திருமுடியை பார்ப்பதற்காக அன்னப்பறவையா மேல போனாரு. அப்படி ரெண்டு பேரும் தேடி காண முடியாத சாமி இப்போ சுந்தரருடைய கல்யாண பந்தலுக்கு வந்துட்டார். எவ்வளவு பெரியவர் பார்த்தீங்களா? ஆமா, திருமால் எவ்வளவு பெரியவர், அதே மாதிரி பிரம்மா எவ்வளவு பெரியவர். அவங்களுக்கு மேல யாராவது சொல்ல முடியுமா? தேவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் திருமால் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் தேடி காண முடியாத சாமி இப்ப எங்க வந்திருக்காரு? கல்யாண பந்தலுக்கு வந்துட்டார். அதான் சொல்லாருங்க, அதாவது மேலுரை எழுந்து மிகு கீழுரை அகண்டும் மாடும் இருவருக்கும் அறியாத ஒருவர் வந்தார் அப்படின்னா ரெண்டு பேரும் தேடி காண முடியாத பெருமாள். இதே மாதிரிதான் பரவினாச்சாருடைய வீட்டுக்கு தூது போறாரு இல்லையா? சுந்தரருக்காக, சுந்தரருடைய ஊடலை தீர்ப்பதற்காக, கணவன் மனைவியினுடைய அந்த ஊடலை தீர்ப்பதற்கு சாமி தூது போறாரு இல்லையா? அப்ப இதே மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? படர்ந்த பேருடைய பன்மணி விதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாடுமான். படர்ந்த பேருடைய பன்மணி வீதி, இந்த திருவாரூர் தெற்கு வீதி இருக்கு பாருங்க, அந்த தெற்கு வீதி மாதிரி தவம் செஞ்ச ஒரு வீதி இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லுங்க. ஏன்னா சிவபெருமான் 2 முறை நடந்து போனார். பரவினாச்சாருடைய வீட்டுக்கு, அங்கதான் இருந்த பரவினாச்சாருடைய வீடு தெற்கு வீதியில். பரவினாச்சாருடைய வீட்டுக்கு சுந்தரருக்காக சாமி அப்படியே அந்த தாமரை போன்ற திருவடி அப்படி 2 தடவை ஒரே இரவுல 2 தடவை நடந்து போச்சு. அப்படி நடந்து போனதுனால அந்த தாமரை போன்ற திருவடி அப்படி நடந்து போனதுனால இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே அந்த திருவேதி மணந்து கொண்டு இருக்குதான். சேக்கிட பெருமான் சொல்ற படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த அன்னமும், இடர்ந்த அன்னம்னா இவன் பிரம்மா, இடர்ந்த அன்னமும் படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த அன்னமும் ஏனமும் தேடும். ஏனம்னா பன்றி இல்லையா? அன்னம்னா பிரம்மா, பன்றினா திருமால். இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போயிட்டார். சாதாரணமான ஒரு தொண்டருங்க. அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரியவங்க. ஆனா இவர் எப்படி சுந்தரர்? சாதாரணமான ஒரு தொண்டர் இல்லையா? தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாடுமாளர். இன்னைக்கு வரைக்கும் மணந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சேக்கட பெருமான் அந்த இடத்த சொல்றாரு. அதே மாதிரி இங்க என்ன சொல்லாருங்க? மேலுரை எழுந்து மிகு கீழுரை அகழ்ந்து மாலும் இருவருக்கும் அறியாத ஒருவர் வந்தார் அப்படின்னா. இதே மாதிரி அப்பர் சாமிகளுக்கு நேற்று தான் நம்ம விழா நடத்தலாம். கட்டமதை பத்தி ஐயா சொல்லிருந்தாரு, நானும் அறிக்கையில் படித்தேன். இந்த கட்டமதை யாரு கொடுத்தது? சிவபெருமான் கொடுத்தது. சுந்தர் யாருக்கு? நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு. எங்க கொடுத்தாரு? திருப்பைஞ்சேலியில கொடுத்தாரு. திருச்சிராப்பள்ளி போற வழியில திருப்பைஞ்சேலின்னு ஒரு இடம் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த பைஞ்சேலியில அப்பர் சாமிகள் மதிய நேரம் அப்படி வந்து அப்படியே பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறார். திருச்சிராப்பள்ளி எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அவர் எப்பொழுது நடந்து தானே போவார். அப்படியே அடியாரோட வந்து அப்படியே அங்க வெயில் நேரம் அப்படி வந்துட்டு இருக்கிறார். இன்னும் வரல, வந்துட்டு இருக்கிறார். பைஞ்சேலிக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறாரு. சாமி பார்த்தாரு. அப்ப நம்ம திருநாவுக்கரசு நடந்து வந்துட்டு இருக்கிறார் அடியார்களோட. மதிய நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு?
தங்கிறதுக்கு நிழல் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சாமி முதல்ல வந்துட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணாருன்னா அந்த இடத்தையெல்லாம் ஒரு சோலையாக மாற்றினார். முதல்ல அப்படியே காஞ்சி போய் கிடந்த ஒரு இடத்த அப்படி ஒரு தென்னஞ்சோலையாக மாற்றினார். அப்புறம் என்ன பண்ணார், வந்தவங்க எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஒரு குளத்தை ஒன்று வெட்டினார் சாமி. உடனே ஒரு குளம் ஒன்று உருவாச்சு. சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கட்டமுதை அவரே தயார் பண்ணார். யார், இறைவனே. அப்படி கட்டமுதை கையில் வச்சுட்டு அப்படி அவர் வர்றதுக்கு முன்னாடி, நாவுக்கரசு பெருமான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இருக்கை மாதிரி அமைச்சு முதல்ல சாமி வந்து உட்கார்ந்தார். சாமி வந்து முதல்ல உட்கார்ந்துருக்கார். நாவுக்கரசு பெருமான் வர்றாரு. அவர் வந்து உட்கார்றாரு. சாமி கேட்கிறாரு, நாவுக்கரசர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கட்டமுது கையில் இருக்குது, நீங்க எல்லாம் உண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா போகலாமே. இப்போ என்ன, நீங்க இந்த வெயில்ல எங்க போக போறீங்க? கட்டமுது சாப்பிட்டுட்டு இந்த குளத்துல தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறமா நீங்க போங்கன்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றாருன்னா, சேக்கிழ பெருமாள், விடியேந்திய நெற்றியினால் தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பார். ரொம்ப கவனமா கேட்கணும். தம் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய். அடியாருடைய வருத்தத்தை மட்டும் சாமி பார்த்துட்டு இருக்கோம். அடியார்களுடைய துன்பம்னா சாமி வந்து கண்டிப்பா தீர்ப்பார். அதான் விழியேந்திய நெற்றியினார், நெற்றிக்கனையுடைய பெருமான் தன் தொண்டர் வருத்தம் தீர்ப்பாராய். காவும் குளமும் உன் சமைத்து காட்டி. காவுன்னா குளம், காவுன்னா சோலை, குளம்னா குளம், எல்லாத்துக்கும் தெரியும். காவும் குளமும் உன் சமைத்து காட்டி வருவோம் கருத்து வலிவோம் கருத்தினால் வேவும் திருநீற்று அந்தனராய். அப்படி திருநீர் பூசிட்டு பூணூரெல்லாம் போட்டுட்டு ஒரு அந்தனர் போல நாவுக்கரசர் முன்னாடி உட்கார்ந்தார். சொல்றார், காவும் குளமும் உன் சமைத்து காட்டி வலிவோம் கருத்தினால் வேவும் திருநீற்று அந்தனராய். நாவினுக்கு மன்னர் எதிரே நன்றி இருந்தால் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிளைக்கும் ஏனமும் காண்பறிவர் தானும். இங்கே அதே சொல்றாரு. அந்த ஓமை இங்க வருது. அது எந்த ஓமை வருது இங்க என்ன சொல்றாரு? விண்ணின் மேல் தாவும் புல்லும். யாரு? பிரம்மா. புல்லுனா பறவைங்க. பறவைனா அது என்ன பறவை? அன்ன பறவை தானே. விண்ணின் மேல் தாவும் புல்லும், அப்புறம் மண்கிளைக்கும் ஏனம், மண்ணை குடைஞ்சு கொண்டு போன ஏனம்னா பன்றி இல்லையா? மண்கிளைக்கும் ஏனமும் காண்பறிவர் தானும். நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார் அப்படின்னு. திருநாவுக்கரசு நாயனார் அங்கே வந்து மன்னர் அப்படிங்கிறாரு. ஏன் மன்னர்னு சொன்னார்னா, சாப்பாட்டுக்கு இல்லாதனால நம்ம வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அவர் ராஜா என்னைக்கு இருந்தாலும் ராஜா தான், அரசு அரசு தான். ஆமா, அதனால நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னி இருந்தார். எப்படிப்பட்டவராமாரு? விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிளைக்கும் ஏனமும் காண்பறியவர் தான். திருமாலும் பிரமணம் காண முடியாத பெருமான் பெண்ணன் உட்கார்ந்துருக்கிறாரு. நாவுக்கரசு பெருமானுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் அவர் கட்டமுது கொடுத்தாரு. கட்டமுது அவர் வாங்கி உண்டார். உண்டதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே ஓய்வெடுக்கலாம்னு ஓய்வெடுத்தாங்க. திரும்பி பார்த்தா வந்தவரை காணும். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்பதான் வந்தது சாமிங்கிறது அவருக்கு தெரியும். அதற்கு பிறகு இவரும் போய் திருப்பயஞ்சியில போய் பெருமான வழிபாடு செய்து கொண்டு வந்ததாக நமக்கு பெரிய புராணத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. கட்டமுது வந்தது இப்படித்தாங்க. அது நேரத்தை எனக்கெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. சொல்லியிருக்கலாம், ஆனா ஐயா பேசிட்டு இருந்தாங்க. சரி, சிறப்பு சொற்பொழிவெல்லாம் நிறைய வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் அதை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்ம அறிக்கை வாசிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. கொடுத்த வேலையை மட்டும்தான் நம்ம செய்யணும். அதனால வந்து நான் சொல்லலை. ஆமா, இதுதான் கட்டமுது அப்படிங்கிறது வந்தது. யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, அது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சது. இப்படிதான் இறைவன் கட்டமுது கொடுத்தது நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அதனாலதான் நம்ம திருக்கூட்டத்தில் நம்ம ஐயா வந்து கட்டமுது கொண்டு வந்து உழவார பணிக்கு வரவங்களை கட்டமுது கொண்டு வரணும் என்று சொல்லி எல்லாத்துக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு வந்தது. ஆரம்பம் என்னன்னா பெரிய புராணம் தான். இப்படி வந்திருக்கிறார். அப்படி ஒருவர் வந்து இங்கே கீழே வந்து இந்த திருமண பந்தலுக்கு வர்றார். இப்போ வயதான கோலத்துல வர்றார் பெருமான். ஆமா, ஆளும் அப்படின்னா சந்திக்கின்ற நாத வடிவமாக இருக்கக்கூடிய அந்த மறைசொல் திருக்கையிலை துதிக்கின்ற வகையாலே நாத வடிவாய் மறைகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற என்று சொல்லி அருள் செய்த சாலுமொழியினர் ஆளாள சுந்தரருக்கு கொடுத்த திருவாக்கு. முதல்ல நாம சொன்னோம் இல்லையா, அந்த மாதவன் செய்த தென்திசை வாழ்ந்திட இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. ஆதிமூர்த்தி அவன் திறன் நோக்கி மாதர்வால் மனம் வைத்தனை தென்புவியின் மீது சென்று மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்தனைவான் சொன்னார். அதையெல்லாம் தான் சொல்றாரு. அதற்கு பிறகு அவர் என்ன சொல்றார்? கைகள் அஞ்சலி ஒப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே மையல் மானுடமாய் மயங்கும் வலி ஐயனே என்னை தடுத்தார். இந்த உலகம், இந்த மண் எப்படிப்பட்ட மண்ணுலகம்னா நல்லா இருக்கிறவனை கூட மயங்கிருமா அவர் சொல்றார். சேக்கிழ பெருமான் சொல்றார், நல்லா இருக்கிற ஆத்மாக்களை கூட மயங்கிருமா. அதுல எல்லாம் தப்பி பிழைத்து வருவது தான் பெரிய கஷ்டம். சாதாரணமா ஒரு
ஆசைகளை எல்லாம் வென்று நம்ம வந்து ஒரு நெறியோடு வாழ்வது அப்படிங்கிறது இந்த காலத்தில், இந்த மண்ணுலகத்தில் ரொம்ப ரொம்ப அதுக்கு தீவிரமான பக்தி இருந்தால் மட்டும்தான் இப்படி வழி தடுத்து அடிமை கொள்வான் அப்படிங்கிறது. அப்படின்னா தடுத்து வழி அடிமை, ஆன்மா வழுவி போகும் வழியிலிருந்து தடுத்து அடிமை என்று சொல்லி. வழுவி போகுதுன்னா என்ன? ஒரு நெறியில்லாத செல்லுகின்ற பொழுது என்ன செய்யணும்? சாமி தான் நம்மளை தடுத்தாக்கும். அதாவது அப்பர் சாமியுடைய தேவாரத்தில், ஒற்றியூர் தேவாரத்தில் சொல்வார். என்ன சொல்றார் அப்படின்னா, அருமையான ஒரு திருப்பாட்டு. மதியனும் கோலை ஊன்றி மனமெனும் தோணி பற்றி, மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் செல்லும் போது மதனெனும் பாறைதாக்கி மறியும் போது அறிய ஒன்னா உணையுணும் உணர்வை நல்வாய் ஒற்றியூருடைய போவே அப்படிங்கிற திருவொற்றியூரில் பாடுறாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு படகு. அந்த வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய படகுல அப்படி போறாராம். அப்படி வாழ்க்கைங்கிற படகுல சென்று கொண்டிருக்கிற பொழுது காமம் ஆசை அப்படிங்கிற அந்த பாறை வந்து தட்டுது. அப்படி அந்த பாறை தட்டி கொஞ்சம் இடர்பாடு வருதான். அப்படி அங்கேயும் இங்கே அலையிற பொழுது பெருமானே, அப்போ உன்னை நினைக்கக்கூடிய ஒரு அருள் எனக்கு கொடுங்க அப்படின்னு. என்ன? இறைவனை நினைச்சா அதெல்லாம் கடந்துடலாம் அப்படிங்கிற. உணையுணும் உணர்வை நல்காய் மதனெனும் பாறை தாக்கின, மதன்னா மன்மதன் சொல்ல, மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒன்னா உணையுணும் உணர்வை நல்காயம் அப்படின்னா, அந்த இடர்பாடான ஒரு காலத்தில் அந்த என்னுடைய மனம் அப்படி இருக்கிற பொழுது நான் உன்னை நினைக்கக்கூடிய அருள் நீ எனக்கு உடம்பு. அப்போ சாமியை நினைச்சா நம்ம அதுக்கு மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அப்பர் சாமிகள் அந்த தேவாரத்தில் சொல்றார். இந்த மாதிரி வழி தடுத்து அடிமை கொள்வான் அப்படின்னா, நம் ஆன்மா வலுவி போகின்ற நிலையிலிருந்து நம்ம ஒரு நெறியல்லாத ஒரு நிலையில் செல்லுகின்ற பொழுது அதை நெறிப்படுத்தி நமக்கு அருள் செய்யக்கூடியவன் யாரு? சிவபெருமான் மட்டும்தான். அவனால தான் மேலுரை எழுந்தன பிரம்மன் அன்னமாகி பறந்து சிவபெருமானது முடிதேட சென்ற சரீரம் குறித்தது. கீழுரை அகழ்ந்தனா பன்றியாய் நிலந்தோண்டி விஷ்ணு அந்த நிலத்தை குடைந்ததை பற்றி சொல்றார். மாலும் இருவர் மயங்கி நின்ற அந்த மாலுனா மயக்கம் அர்த்தங்க. அப்படி மயங்கி நின்ற இருவர் நாம் அறிவோம் என்ற அகந்தையாலே தேடிய பெருந்தேவன் இருவருக்கும் அரியராயன பெருமான் தமது அருளை வேண்டி பெற்றவரை தாமே வழிந்து ஆட்கொள்ள வந்தார்கள். அதாவதுங்க, ரெண்டு பேரும் திருமாலும் பிரம்மனும் அகந்தையின் மூலமாக தேடினார் இல்லையா? நான் பெரியவரா நீ பெரியவரான்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது, அதனால தேடினாங்க. அப்படி ரெண்டு பேர்த்துக்குமே சாமி வந்து கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் தன்னுடைய அருளை வேண்டி பெற்றவர் யார்? சுந்தரர். அப்படி சுந்தரருக்காக இறைவனே இங்க வர ஒரு வயதான ஒரு கோலத்தில் அவரை ஆட்கொள்வதற்காக பெருமான் வந்தார். அப்ப என்னன்னா, பெருமானிடத்துல என்ன காரணம்? நம்ம சுந்தரமூர்த்தி சாமியில் வைத்திருந்த அன்புதான் காரணம். அதான் மேல அந்த ஒலி வருகின்ற பொழுது அந்த எல்லாரும் கேட்கிறாங்க. சம்புவின் அந்த ஒலியை பார்த்து வணங்குறாரு இல்லையா? வணங்கிட்டு எல்லாரும் கேட்குறாங்க, சம்புவின் அடித்தாமரை முதலால் எம்பிரான் இறங்காய் இது என்ன அப்படின்னா, அதாவது உபமன்ய முனிவருக்கு ஒரு பழக்கம் உண்டுங்க. சிவபெருமானை தவிர யாரையுமே வணங்குவாங்க. ஆமாம், ஞானசம்பந்த பெருமான் அதே மாதிரி தான், அப்பர் சாமிகளும் அதே மாதிரி. இவங்கெல்லாம் வந்து சாமியை தவிர யாரையுமே வணங்க மாட்டாங்க. என்ன வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, இறைவன் மட்டும்தான் அவங்க. அப்படிதான் ஞானசம்பந்த பெருமான். அதே மாதிரி இவரும் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நீங்கள் அவர் கேட்குறாங்க, அந்த சீடர்கள்லாம் கேட்குறாங்க, சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டீங்களே, இந்த ஒளியை பார்த்து வணங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அவர் சொல்றாரு, சாதாரணமானவர் இல்லைப்பா, நம்பிதானே தன் உள்ளம் தலியவன் நம்பி ஆரூரன் நாம் தோறும் தன்மையன் அப்படின்னா, சிவபெருமான உள்ளத்தில் வச்சு வருடி கொண்டு இருக்கிறோம். சிவபெருமானம் நம்மெல்லாம் சாமியை கும்பிடுறோம், இந்த பக்கம் வந்தால் மறந்துடுவோம். ஆனால் சுந்தரர் எப்படின்னா, இந்நேரம் 24 மணி நேரமும் இரவும் பகலும் அப்படியே பெருமான் உள்ளே வச்சிருப்பாங்க. என்ன சொல்ல, தம்பிரானை தன் புத்தம் தலியவன். அவன் பேர் என்ன? நம்பி ஆரூரன். நான் மட்டுமல்ல, நீங்களும் வணங்குங்க, எல்லாரும் வணங்கக்கூடிய தன்மை உடையவர் என்று சொல்லி அங்கே உபமன்ய முனிவர் சொல்வார். அதனால இங்கே பெருமான் திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத அந்த சாமி எங்கே வராது? சுந்தரரை தடுத்தாற் கொள்வதற்காக அந்த பந்தலுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. மாலும் இருவர் என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா பெருமானுடைய அடியவர் பெருமையையும் கருணையும் இறைவனுடைய கருணையும் எளிமையும் குறித்தவாறு அடியாருடைய பெருமை அந்த அளவுக்கு.
சுந்தரனுடைய பெருமை, அது இறைவனுடைய கருணை அவ்வளவு எளிமையான பெருமான். அடியார்க்கு எளியர் என்று சொல்லி சொல்வாங்க. பெருமா பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திரும்பும் உணர்ப்பானை, பின்னையும் பிழையை பொறுப்பானை, விளையலாந்தவர பதிப்பானை, இன்னதன்மையின் என்று அறிய பொன்னா எம்மானை வெளிவந்த பிரானை. என்னங்க இப்பதான் சொன்னீங்க, இன்னத்தன்மையின் என்று அறிய பொன்னா எம்மானை. நீங்க அவனுடைய தன்மையை தெரிந்து கொள்ளவே முடியாது, அவ்வளவு பெரியவர் சொன்னீங்க. அப்படி எளிவந்த பிரான் அப்படின்னா அன்புடையவர்களுக்கு சாமி எளிவந்த, அன்பில்லாதவர்களுக்கு பெருமாள் காண முடியாது. அந்த மாதிரிதான் இறைவனுடைய அகில அப்படின்னா கட்டணத்தடியில் இதே மாதிரி சொல்லுது. நல்ல சிவ தன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நானழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்த அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காணா அரண் என்று சொல்லி நமக்கு சைவ சித்தாந்தத்திலையும் திருக்கணிப்பிடியால் அது சொல்லப்பட்டிருக்கு. அதாவதுனா நல்ல சிவ தர்மத்தால், அப்புறம் என்ன சொல்றாரு, நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழியங்கள். நான் அழியங்கிறது என்ன, நமக்கு இருக்கக்கூடிய அந்த தன் முனைப்பு இருக்குது பாருங்க. நான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம், எல்லாம் நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படி சொல்றோம் இல்லையா, அது எப்போ அது அழியுதோ அப்போ சாமி நம்ம கிட்ட வந்தது. நான் அழிய சொல்றாரு, நான் அழிய வல்லதனால் ஆரேனும் அன்பு செய்ய அங்கே தலைப்படுவான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அப்படி அதை நான் அழிந்து அந்த தன்முனைப்பு நீங்கி யார் ஒருவர் பெருமானிடத்தில் அன்பு செய்கின்றார்களோ அந்த பெருமான் வந்து தலைப்படுவான் என்று சொல்லி நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அகந்தை கொண்ட இருவருக்கும் அறியவர் தாமே அன்புடைய ஒருவருக்கு எளியவர் ஆயினமையும் அவர்கள் தேடவும் ஒளிந்தவர் இவர் மறுப்பும் விடாது வழக்கிட்டு பற்றியமையும் குறிப்பு என்று சொல்லி அவைகளாம் தேடி காண முடியல. இவரு நமக்கு அடிமை இல்லைன்னு சொல்றாரு, ஆனா இல்ல நீ என்னுடைய அடிமைதான் அவர் வந்து வலிந்து ஆற்றுவார். சுந்தரருடைய ஒருவர் அப்படின்னா ஒப்பற்றவர், தனக்கு உண்மை இல்லாதவர் பெருமான் இல்லையா. தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றடறினார் வள்ளுவர் பெருமான். நம்முடைய மனக்கவலை யார் நீக்க முடியும்னா தனக்கு ஊமை இல்லாத ஒருவன் யார், சிவபெருமான். அவனால் மட்டும்தான் நம்முடைய மனக்கவலையை நீக்க முடியும், வேற யாராலையும் நீக்க முடியும். அவரால் சேப்பர் நினைச்சா நம்முடைய கவலையை நீக்கலாம், வேற அதை தவிர வேற யாராலையும் நீக்க முடியும். தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றடறிந்து வள்ளுவர் சொன்னார். தனக்கு ஊமை இல்லாத பெருமான் யார், சிவபெருமான் ஒருவன் தான் தனக்கு ஊமை இல்லாதவன். அவருடைய திருவடி சேர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய மனசு கவலை நீங்கும். இந்த சுந்தரர் குருகாவூர் வேலையில் நம்மளுக்காக பாடுறார். சாமி என்ன கேட்கிறாருன்னா, மண்ணிடை அடியார்கள் மனத்தினர் வாராமல் விண்ணிடை குருகாவூர் வெள்ளடை நீ என்ற மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எந்த துன்பம் வரக்கூடாது. சாமி நீங்க பார்த்துக்கணும், நம்மளுக்காக அவர் கேட்கிறார். மண்ணிடை தமிழப்பாய் படத்தினர் சுவையப்பாய் கண்ணடை மணியப்பாய் கடுவிரல் சுடரப்பாய் மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே விண்ணடை குடுகாவோர் வெள்ளடை நீ என்ற மண்ணில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வரக்கூடாது என்று சொல்லி சுந்தரர் நமக்காக குருகாவூர் வெள்ளடையில அடியாருடைய இப்படி அடுத்த திருப்பம். கண்ணிடை கறந்த கதிர் வெண்பட மேனச்சோல் புண்ணிய நுதல் புனித நீரு பொலிவெய்த தன்மதி முதிர்ந்து கதிர் சாய்வதென மாடே வெண்ணறை முடித்தது வெள்ளுந்திடை சலங்க. கண்ணிடை கறந்த கதிர் வெண்படம் என சொல்லி இறைவனுடைய கோலத்தை சொன்னார். சாமி என்ன மாதிரி கோலத்தில் அங்கே வந்தார் அப்படின்னா, சாமி எத்தனையோ கோலம் இருக்கு. பெருமானுடைய திருக்கோலத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துக்கு தான் போகணும். சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் அப்படியே மேலிருந்து கீழே வரைக்கும் சொல்றார். திருமுடியிலிருந்து அந்த சிரிக்கிறதுலேருந்து அப்படி அந்த உடம்பு முழுக்க கீழே திருவடி வரைக்கும் சொல்றாரு. அது சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்தில் தான் ஒரு மொத்தத்துல எல்லாம் அங்கங்க ஒவ்வொரு பாட்டு வரும். அப்படியே எப்படி சொல்லுவாருன்னா, அந்த ஒரு சிரிச்ச சிரிப்பு இருக்குது பாருங்க, நிலவையே இருக்குமா அந்த மாதிரி ஒரு சிரிப்போட வந்தாரா சாமி. அவர் சிரிச்ச சாமி சிரிச்சா நிலவொளி எல்லாம் இருக்காகும், நிலாவிடுறத விட அவ்வளவு பிரகாசமா இருக்குமா அவருடைய சிரிப்பு. சேக்கிரார் பெருமான் பாடுறார் சிறுத்தொண்ட நாயனாருடைய குணத்துல. இந்த பாட்டில் சொல்றாரு, கண்ணிடை கறந்த கதிர் வெண்படம் என சொல்றாரு. இரு கண்ணுக்கும் இடையில் உள்ள ஒரு நெற்றிக்கண்ணை மறைத்து, சாமி நெற்றிக்கனோட வரதில்லை, மறைச்சிட்டு தானே வர்றாரு. அப்படி மறைத்து சூழ்ந்த ஒளியுடைய வெண்துயில் போல் நெற்றியிலே தூய திருநீர் விளங்கவும். சாமியுடைய நெற்றியில் அப்படி திருநீர் தூய வெந்நீர் பெருமான் அணிந்தவர். நம்முடைய திருச்செங்கோடு தேவாரத்தில் அப்படித்தான் சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு.
ஒளிமாட செங்குன்று நின்ற அப்படி வெந்த வெந்நீர் அணிந்து அப்படி திருநீர் அணிந்திருப்பான பெருமானை போல வெந்நீர் சன்னித்த மேனியான் அப்படின்னு பெருமானை சொல்றார். மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி அப்படின்னு பொடினே இந்த இடத்துல இருந்தால் திருநீர். மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி அப்படின்னு இங்கே என்ன எப்படி வர்றாருன்னா அப்படியே வெண்துகில் போல் நெற்றியில தூய திருநீர் விளங்கவும் குளிர்ந்த பிறைச்சந்திரன் முதிர்ந்து கதிர் சாய்ந்த தன்மை போல வெள்ளிய நரைமையின் முடிப்பு விழுந்து அசைந்து கிடக்கவும் அப்படியே நரை முடியோட வர்றார். சாமி ரொம்ப வயசான கோலத்தில் வர்றார். அப்படியே ஒரு திருநீர் கோலம், நரை முடியெல்லாம் அப்படியே அங்கங்கே அப்படியே முடியெல்லாம் நரைத்த முடியாது இருக்கிறது. கண்ணிடை கடந்த அப்படின்னா நெற்றி கண்ணை மறைத்து கொண்டு வர்றார் சாமி. ஆமாம், இடைக்கதிர்கள் கறந்தனர் அப்படின்னா இடையிலே உள்ள தீக்கண்ணை மறைத்து அப்படின்னு சொல்லி சொல்றார். புண்ணியம் அப்படின்னா புண்ணியம் முதல் புனித நீர் பொலிவை. இந்த புண்ணியம்னா பெருமானுடைய அந்த நெற்றியை பற்றி சொல்றாருங்க. புண்ணிய முதல் புனித நீர் பொலிவைது அப்படின்னா அப்படியே நெற்றியில வந்து புனித நீர் முதலிலே பொலிவைத என்று சொல்லி சொல்றாரு. அப்படி புண்ணியம் சூழ் முதல் புண்ணியங்கள் யாவையும் திரண்டு தமக்குரிய இடமாய் வந்து சூழ்ந்த நெற்றி. அப்படியே எல்லா புண்ணியங்களும் ஒன்று சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கு அது மாதிரி அந்த நெற்றி அழகா இருக்கும். மரவினாச்சருடைய நெற்றியை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவார்னா, ஒரு நிலா இருக்குது பாருங்க, அந்த நிலாவில் பாதி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குமா பறவையாருடைய நெற்றி. அழகாக சொல்கிறார். முழு நிலா எதுக்கு சொல்லுவாங்கன்னா முகத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் பரவினாச்சருடைய நெற்றி வந்து அப்படி அந்த பாதி நிலவு போல இருக்கும். ஒரு சந்திரனும் பாதி இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குமா அந்த நெற்றி மட்டும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாருன்னா புண்ணிய முதல் அப்படின்னு புண்ணியங்கள் யாவையும் திரண்டு ஒரு நெற்றி எப்படி இருக்கும் அது மாதிரி சாமியினுடைய நெற்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இது புண்ணியம் அப்படிங்கிறத பொருட்சமய சைவநெறி தான் பெற்ற புண்ணிய கண் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரசரையும் சொல்றாரு. 11 பாட்டு சொல்றாரு சிறுத்தொண்ட நாயகருக்கு. ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கிறாரு, அடுத்த இன்னொரு பாட்டு சொல்றாரு. இறைவனுடைய அருட்கோலத்தை இன்னொரு பாட்டு சொல்றாரு. மொத்தமே வந்து 3 பாடல் சொல்றாருங்க. 3 பாட்டு, அதுல 11 பாட்டு சொல்றாரு. 11 பாட்டு சிறுத்தொண்ட நாயகத்தில் முடியிலிருந்து பாதம் வரைக்கும் மணல் கொண்ட மலரிதழில் நெடுஞ்சடையை மனம் பெய்த அவர் திருவடி மேல் திருச்சிலம்பு திசை முழுதும் செலவழிப்பவர். அவர் சாமி போட்டுட்டு வந்த சிலம்பு இருக்கு பாருங்க, அந்த சிலம்பு ஓசை வந்து அப்படியே திசை முழுக்க கேட்குதான், 8 திசையிலையும் கேட்குதான். அப்படி வந்தாராம் சாமி சிறுத்தொண்ட நாயனருடைய வீட்டுக்கு. அருள் பொழியும் திருமுகத்தில் அணிமுறுவல் நிலவரிப்பன். அப்படியே முகம் வந்து அப்படியே அருள் பொழிவா இருந்து அந்த முகத்துல சிரிப்பு எப்படி இருந்து நிலவையரிக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிரிப்பு இருக்கிறார். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. இப்படி 11 இது சொல்றாரு. இதுல வந்து என்ன சொல்ற, வெண்ணறை முடித்தது விழுந்தடை சலங்கர் வெள்ளிய நரைமையில் முடிந்து தொங்க விட்டிருப்பது விழுந்த கழுத்தடையில் அசையும் என்று சொல்லி சொல்றார். நரைமயிர் அப்படிங்கிறார். கழுத்தளவில் நீட்டி கீழே சாய்வது போல அப்படின்னு சொல்லி கழுத்தளவில் விழுந்த செய்யும் நரைமயிர் முடி இறைவன் சடையில் தரித்த பிறை முதிர்ந்து கதிர்களை நீட்டி கீழே சாய்வது போல என்று சொல்லி சொல்றார். ஏதான ஒரு கோலத்துல காதிலணி கண்டிகை படித்த குலைதான சோதி மணிமார்பின் இசை நூடி நொடுதோலின் மீது முனையுத்தறிய வெண்டுகில் நுடங்க ஆதவ மறைக்குடை அணிக்கரம் விளங்க. கையில் ஒரு குடை வேற கொடுத்துருக்காரு. ஆதவ மறைக்குடை சூரியனை மறைக்கக்கூடிய குடைன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு கொடைய கையில வச்சிருக்காங்க. காதில் அணிகண்டிகை வடிந்த குலைதால அப்படியே காதிலே உருத்தராக்கத்தால் ஆகிய குலைகள் தாழ்ந்து விளங்கும். அப்படி குலை போட்டிருக்காரு. உத்தராக்கத்தாலான ஒரு தோடு போட்டிருக்காரு, குலை போட்டிருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு, சோதி மணி மார்பின் திசை நூடை நொடு தோலின் ஒளியும் அழகும் பொருந்திய மார்பின் மேலே அணிந்த பூணூலோடு தோளின் மேல் உத்தரையமாக அணிந்த வெள்ளிய துகிலும் அசைந்து விளங்கவும். அப்படியே ஒரு துகில் போட்டிருக்காரு பெருமானுடைய உடம்பு மேல. பூணூல் இருக்கிறது, பூணூலுக்கு மேல ஒரு வெள்ளையான ஒரு ஆடை போட்டிருக்கிறார். அப்படி சாமி சொன்னார். நரைத்த ஒரு கோலத்தோடு அப்படி சிரித்த முகத்தோடு நெற்றிக்கண்ணை மறைத்து கொண்டு அப்படியே திருநீர் அணிந்து கொண்டு அப்படி ஒரு வயதான கோலத்துல வர கையில வேற ஒரு கொடை வச்சிருக்கிற, வயசான கொடை வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஆதவ மறை கொடை அப்படின்னாரு. ஆதவ இறைவனுடைய கோலத்துல சொல்லிக்கின்ற பொழுது கையிலே வெயிலை மறைக்கும் மறையாகிய குடை விளங்கும். வெயிலை மறைக்கிற மாதிரி ஒரு கொடை அவரு கொண்டு வர.
வர்றார். கண்டிகை காதிலணி கண்டிகை வடிந்த கண்டிகைன்னா உருத்தரா கவனிகளால் ஆகிய வடம். கண்டிகையாகிய கொலைங்கிறது பெருமாள் நினைந்தது. கொலையடி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் விளைவடி நன்றி கொலார். 24 நாயனார் குணத்துல கொலையணி காதினானுக்கு அன்பர் என்று சொல்லி 24 நாயனார் சொல்றார். கொலையணி காதினான் அப்படின்னா பெருமான் கொலையணிந்த காதை உடையவர் என்று சொல்றார். அதனால அடியார்கள் ரொம்ப பேர் பார்த்தா கொலையணிந்தது. உத்தராக்கமணிகளாகிய கண்டிகை ஆகிய கொலை என்று சொல்லி வடிந்த கொலையினர் அப்படி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொலை என்று சொல்லுகிறார். தொங்கிய காதிலே குழைகள் தாடும்படி அடைதல் முன்னாள் வழக்கு. 2 கந்தர்வர்கள் கொலை வடிவாக சிவபெருமான் காதில் அமர்ந்துள்ளார் என்பது சரிதம். கந்தபுராணத்தில் என்ன சொல்றாங்கன்னா 2 கந்தர்வர்கள் பெருமானுடைய காதிலே கொலை வடிவாக அமைந்து கொண்டு எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பாங்க. சாமிக்கு கேட்கிற மாதிரி பாடிக்கணும். சோதிமணி மார்பு அப்படின்னா திருநீற்றினால் கொடியும் கண்டிகையினால் அழகனுடைய மார்பு என்று சொல்லி தோளிலிருந்து மார்பிலே கிடந்த நூலும் துகிலும் அசைய என்று சொல்லி சொன்னார். அப்படி திருநீற்றினால் ஒலியும் கண்டிகையினால் அழகும் அப்படின்னு சொல்லி திருநீர் அணிஞ்சிருக்கிறார், உத்தராட்சமும் அணிஞ்சிருக்கிறார். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றோடு யாழ் நிறை தூய்மையால் புறந்த அஞ்சிலிருந்து ஓசை ஒடிதலால் பிறந்த 1000 பாற்கடல் போடுவது. திருக்கூட்ட சிறப்பு, திருவாரூரில் இருக்கக்கூடிய திருக்கூட்ட சிறப்பு. அந்த தேவாசிய மண்டபத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருந்தாங்கன்னா அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றோடு யாழ் நிறை தூய்மையால் அப்படின்னு திருநீர் பூசிருந்தாங்களாம். அப்புறம் உத்தராட்சம் அணிஞ்சது. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையனர் பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் அப்படின்னாரு. திருநீர் மட்டும்தான் நமக்கு வெள்ளையா இருக்கும், ஆனால் அவங்களுக்கு மனசும் வெள்ளையா இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அடியார்கள் மனசு வெள்ளையா இருக்கணும் இல்லைங்களா? திருநீர் மட்டும் வெள்ளையா இருந்தா போதாது. பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி சாமி இப்போ அப்படியே திருநீற்று கோலத்தோட அப்படி வர்றாரு. நூல் பூணூல் போட்டுக்கிறாரு, அப்படியே அசைந்து கொண்டு இருக்கிறது. ஆதவ மறைக்குடை, ஆதவன்னா ஆதவ சூரியன், அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் என்று சொல்லி சொன்னது போல மறையாகிய குடை, அது ஆதவ மறை, மறையாகிய குடை. மறையே இறைவனுக்கு எல்லாமாம் என்பது சாத்திரம், மறையே நமது கோவனமாம் என்பது திருவிழாவுக்கு சொல்லி இவ்வாறு மறைப்பது உயிர்களை பிறவி வெயிலிருந்து மறைத்து காத்தல் பொருட்டு. மறைப்பது எது எப்படின்னா உயிர்களை பிறவியாக வெயிலிருந்து காப்பது என்று சொல்லி சொன்னார். கரத்தில் இறைவன் கையிலை கொண்டு திருமுடி மேல் கவித்த குடையின் சிறப்பு என்று பூமேல் அயனறியா மோலி புறத்து நாமே புகழ்ந்தளவை நாட்டுவோம் என்று சொல்லி 11ஆம் திருமுறையில கோயில் 4 மணி மாலை சொல்றாரு. மாதிரி பெருமான் கையில பெண்ண வச்சிருக்காரு, மறை குடை என்று சொல்லக்கூடிய கையில ஒரு குடைய, ஆதவ மறை குடை. அணிக்கரம் விலங்கு, அணிக்கரம்னா அழகான கைகள் அர்த்தம். ஆதவ மறை குடை, ஆதவம்னா சூரியன் இல்லையா? சூரியனை மறைக்கக்கூடிய ஒரு குடை கையில வச்சிருக்கிறார். அப்புறம் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா வண்டி செறி கோவன உடை பழமை கூற கொண்டதொரு சழங்களுடை ஆந்தலகு கொல்ல வெண்துகிலுடன் குசை முடிந்து விடுவேன தண்டொருகை கொண்டு கலல் தள்ளு நடை கொல்ல. அப்படி கையில் ஒரு கூடை குச்சி கொண்டு வராரு, கையில ஒரு குச்சி கொண்டு வராரு. வயசானவங்களுக்கு குச்சி இருக்கும் இல்லையா? ஆனா குச்சி தான் கொண்டு வந்தார ஒரே, அதை ஊனிட்டு எல்லாம் வரல. அது ரொம்ப நுட்பமான இடம். ஏன்னா சாமியை இந்த பிரபஞ்சத்தையே தாங்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானை ஒரு குச்சி தாங்கிட்டு வந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது அவ்வளவு பொருளா இருக்காது. கையில குச்சி வச்சிருக்கிறார், தந்து முன் தாங்கி சென்றார் அப்படின்ற கையில குச்சி வச்சிருக்கிறார். மண்டி சரி கோவன உடை பழவை கோரனர் அப்படின்னா வயிற்றிலிருந்து சரிந்த கோவனை உடையினது வளமை மிகும்படி அதன் மேல் அணிந்து கொண்டு அசைந்த உடை புரிந்து நின்று அழகு செய்யவும் அப்படி கோவன உடை அணிந்திருக்கிறார் பெருமான். அப்புறம் வெள்ளை ஆடையும் தருப்பையும் நுனியிலே முடிந்துவிட்ட மூங்கில் தண்டு மற்றொரு கையிலே ஒரு மூங்கில் தண்டு கையில் வச்சிருக்கிறார். இத்தனை தான் கையில் கொண்டு வந்து கொடையை வச்சிருக்கிறாரு, மூங்கில் தண்டு வச்சிருக்கிறாரு கையில. இப்படி எல்லாம் பாருங்க, சாமி அவன் நம்மளை உய்வடைய செய்யறதுக்காக சுந்தரை ஆட்கொண்டு நம்மை உய்வடைய செய்வதற்காக பெருமான் எப்படி எல்லாம் வர்றாரு பாருங்க. ராஜாவா இருக்க வேண்டிய சாமி அப்படி வீதியில வர்றாரு. அப்படி மூங்கில் தண்டு மற்றொரு கையில தாங்கி கொண்டு வரும்போது கால்கள் மூப்பினால் நடைபெறாது தள்ளாடிய நடைபெறும். அப்படி என்னமோ சாமி நடக்கவே முடியாத மாதிரி அப்படி தள்ளாடி வந்தார் அந்த ஊருக்கு. இதே மாதிரிதான் சித்தவட மடத்துல வருது பின்னாடி. அதுலலாம் இதுல தான் வருது, சித்தவட மடம்லாம் இதுல தான் வருது. சித்தவட மடத்துல சுந்தரர் அது போக மாட்டார், இந்த திருவதிக்கு போக மாட்டார் சுந்தரர். ஏன்
முன்னால் நடந்த பதி, அப்பர் சாமிகள் உலபாரம் பணி செய்த பதிகள். அப்பர் சாமிகளை முதலாக திலகவதி அம்மா ஆட்கொண்ட பதி திருவதிகை. அதனால் அந்த ஊருக்கு நான் காலால மதிக்க மாட்டேன் என்று சொல்லி சுந்தரர் 3 கிலோமீட்டர் இந்த பக்கமே சித்தாவட மடத்தில் படுத்துக்கிறார். அங்கிருந்து படுத்துட்டு தான் அங்கே இருக்கிறார். அவளையா இறைவனுடைய திருவடி மனசுலேயே நினைச்சிட்டு இருக்கிறார். போய் பார்க்க முடியலையே. எப்பொழுதும் ஒரு கோயிலுக்கு போயிட்டா கூட நமக்கு அவ்வளோ வந்து சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும். சரி வந்தால் சாமி பார்த்துக்கணும். பக்கமாக போயிட்டு பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். பார்க்காதவங்க இன்னும் ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க. அது மாதிரி சுந்தரருக்கு திருவதிகை பெருமானை பார்க்க முடியலையே. ஆனால் உள்ள ஏன் போக முடியல, யாரும் வர வேண்டாம்லாம் சொல்லலை. அப்பர் சாமி வந்ததுனால இந்த மண்ணை நம்ம காலால் முடிக்கிறதா, அப்பர் சாமி ஆட்கொண்டு உலவாக செஞ்ச இந்த மண்ணுக்குள்ளே நம்ம போகலாமா? அதே மாதிரி ஞானசம்பந்தர் அவதரித்த சீர்காழிக்குள்ளேயும் அவர் போனது. அப்படி அந்த மடத்தில் தங்கியிருக்கிற பொழுது நம்ம சாமி என்ன பண்ணுவார்னா, சுந்தரம் தான் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரல, நம்மளாவது அங்கே போகலாம் என்று சொல்லி சுந்தரர் இருக்கிற சித்தாவட மடத்துக்கு திருவதிகை பெருமான் அங்கே வந்தார். அப்படியே படுத்திருக்கிறார், தரிசனங்களோட படுத்திருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய திருவடி அப்படியே அவர் தலை மேலே வைக்கிறார். தலை மேலே வச்ச உடனே அவர் கேட்குறார், அதுவரையோ நடிகன் சென்னையில் வைத்தனை என்ன அப்படின்னாரு. பெரியவரே, இந்த திருவடியை தூக்கி தலை மேலே வைக்கிறீங்களே என்னையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சாமி சொன்னாரா, செய்தியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான வயசாகி போச்சு, எனக்கு எந்த திசையில் கால் வைக்கிறது எனக்கு தெரியல. இந்த சாமிக்கே வயசாகி போச்சா? அது மாதிரி இங்கே நல்லா நடந்து வரக்கூடியவர் தான். அவருக்கு என்ன தள்ளாடி நடந்து வந்தார். கல்லு நடை அப்படின்னு சொல்லி சொன்னார் சேகரவன். தண்டு ஒரு கை கொண்டு கலர தள்ளு நடை கொள்ள அப்படின்னா அது தள்ளாடி சாமி அப்படியே ரொம்ப வயசான மாதிரி அந்த ஊருக்கு இப்போ இந்த மேடைக்கு வந்துட்டார். அதாவது பாட்டும் வரும்பாட்டும் இறைவன் தாங்கி வந்த மனைவியின்றி கொண்ட வானப்பிரசத்த நிலை கோலத்தை உணர்த்தியது அப்படின்னா ஒரு பிரம்மச்சரிய கோலத்தில் வரார். வானப்பிரஸ்தம் பேருது. மனைவி இல்லாத வரதுனால ஒரு பிரம்மச்சாரி போல உடையணிந்து கொண்டு ஒரு வயதான கோலத்தில் சாமி அருள் செய்ய வருகின்ற பொழுது தான் உமையமையோட வருவார். மற்ற இடங்கள் எல்லாம் இப்படி தான் வருவார். ஒரு யோக நிலையில் ஒரு யோகி போல அடியார் போல இப்படி தான் பல இடங்கள்ல பார்க்கலாம். கோவணம் மறையே இறைவனது கோவணம். இறைவனது கோவணமாக இருக்கக்கூடிய 4 வேதங்களே கோவணமாக இருக்கு. வான் சரடே கோவணமாய் கொள்ளுமது என்னையடி அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா? மறை 4 வான் சரடே கோவணமாய் கொள்ளுமது என்னடி. திருச்சாலையில் வருவார். பெருமான் வந்து கோவணமாக அணிந்து கொண்டு இருப்பது மறைகள் தான். 4 வேதங்கள் தான் பெருமானுக்கு கோவணமாக இருப்பது என்று சொல்லி மண்ணுகளை துண்ணு பொருள் மறை 4 வான் சரடா தன்னையே கோவணமா சாத்தினன் சாலலோ என்று சொல்லி திருச்சாலல்ல மணிவாசக பெருமான் பாடல். ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை. அமர்நீதி நாயனுடைய புராணத்தில் கோவணத்தினுடைய பெருமையை நான் சொல்லணுமா, உங்களுக்கு தெரியாதாது என்று சொல்லி அமர்நீதி நாயனார் அந்த அமர்நீதி நாயனார் புராணத்தில் சாமி கேட்கிறது. அருமறை நூல் கோவணத்தின் விசையசையின் திருவுடையும் என்று சொல்லி மானக்கஞ்சார் என்ற புராணத்தில் கோவணத்தை பற்றி வருது. ஒரு கை குடை ஒரு கையில் கொண்டு மற்றொரு கையிலே தண்டு கொண்டு அப்படின்னு தள்ளாடிய நடைக்கு ஊன்றுகோலாகவும் துகிலுக்கும் குசைக்கும் இடமாக உதவுவதாம் என்று சொல்லி தண்டொரு கை கொண்டு கலர் தள்ளு நடை கொள்ளனர். தண்டை ஒரு கையில் கொண்டு வரார். தண்டை ஊனிட்டு அதனுடைய சார்பில் நடந்து வரும். எங்கள் ஐயா நம்ம ஐயா இதெல்லாம் சுத்தமாக சொல்லுவார். தண்டை அப்படி ஊன்றி கொண்டு வந்தார் அப்படின்னா அந்த உலகத்தை தாங்கக்கூடிய பல பொருள் ஒரு குச்சி தாங்குச்சுங்கிற மாதிரி பொருள் மாறி போயிருப்போம். அதனால வந்து ஊன்றி கொண்டு வந்தார் எங்கேயும் சொல்லலை. தண்டை ஒரு கையிலே கொண்டு வந்தார்னு தான் சேக்கட பெருமான் அவருக்கு சொல்றாரு. மொய்த்துவர் அந்த அழகு எப்படி இருந்தது பாருங்களேன். அழகுக்கு வயசான எப்படி இருக்கும் அது மாதிரி இப்போ அந்த உருவம் இருந்துதான். அழகுக்கு வயசான எப்படி இருக்கும் அது மாதிரி இப்போ அந்த நரை கோலம் முதிர்ந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா அழகுக்கு வயசானா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். மொய்த்து வளர் வேரழகு மூத்த வடிவேயோ அத்தகைய மூப்பெரும நன்படிவமேயோ மெய்த்த நெறி வைதீக விளைத்த முதலேயோ இத்தகைய வேடமென ஐயமுறை எய்தி. இந்த திருவேடம் இவ்வாறு கண்ட திருவேடமானது செறிந்து வளர்கின்ற பேரழகே முதிர்ந்து மூப்பாகிய வடிவமோ. இப்படி பார்க்குறீங்களுக்கு எப்படின்னா அந்த அழக
ரொம்ப வயசான இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அவரை பார்த்து அப்படி நினைக்கிறாங்க. பார்த்தா நிறைய முடிவோடு இருக்குது, வயசான கோலம், ஆனால் அழகு அந்த மாதிரி ஒரு அழகு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி செறிந்து வளர்கின்ற பேரழகே முதிர்ந்து மூப்பாகிய வடிவமோ. அப்புறம் என்ன சொல்றாரு, அன்றி அவ்வாறு உள்ள மூப்பினது உண்மை உருவமோ. வயசானதனுடைய உண்மை உருவம் இப்படிதான் இருக்குமா, வயசான கோலம்னா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். அப்புறம் அன்று உண்மை வைதீக நெறிய உலகில் விளைவித்த மூலப்பொருளோ. இந்த வைதீக நெறி என்று சொல்லக்கூடிய நம்முடைய சைவ நெறியை இந்த உலகிற்கு விளைவித்த ஒரு மூலப்பொருளா இருக்குமா என்று சொல்லி, வைதிக நெறின்னு ஒன்று இருக்குது இல்லையா, சைவ நெறி, அந்த நெறியை இந்த மண்ணலோகத்தில் விதைத்த ஒரு மூலப்பொருளா இருக்குமா என்று சொல்லி எல்லாரும் அப்படி பார்க்கிறாங்க. அங்கு கண்ட யாவரும் ஐயம் கொள்ளும்படியாக வந்து என்று சொல்லி சொல்றாங்க. அழகு மூத்தபடி மூப்பினால் அழகை இழப்பது உலக இயல்பு. ஆனால் வயசாகி போனா அழகை இழப்பது அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் இங்க எப்படின்னா அழகு அதிகமாக இருக்குது. அதான் வாரியார் சாமி ஒரு உதாரணம் சொல்லுவார். வயசானாத்தான் அழகும்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, பிஞ்சு இருக்குது, அப்புறம் அதுக்கு பின்னாடி காய் ஆகுது, அப்புறம் அந்த காய் கனியானா தானே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இப்போ மாங்காய் எப்படி சொல்லுவார், மாங்காய் பிஞ்சு, அப்புறம் மாங்காய், அப்புறம் மாம்பழம். எது நமக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும்? பழம் தான் அழகா இருக்கு இல்லையா? அது மாதிரி வயசானாத்தான் அழகுன்னு சொல்லுவாரு. அப்புறம் அவரே சொல்லுவாரு, இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா, இப்போ சொல்லாரு, அதெல்லாம் வந்து வயதானது இல்லை, வெம்பி போனது அப்படிம்பாரு. வெம்பி போனது அப்படிம்பாரு. அது மாதிரி வாரியார் சாமி சொல்றாரு. அப்ப வயதானதுக்கு ஒரு அழகு உண்டு. அது உண்மையிலேயே நல்ல ஒரு பக்குவமா முதிர்ந்து வளர்ந்தா, ஒரு சில வயசானிகளை பார்த்தா கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஒரு சில வயசானிகளை பார்த்தா கொஞ்ச நேரம் பார்க்கலாம் பேசலான்னு இருக்கும். ஒரு சில வயசானிகளை பார்த்தா எப்படா உளுந்தடிச்சு ஓடலான்னு இருக்கும். அது வெம்பி போனது ரெண்டாவது சொன்னது. முதல்ல சொன்னது பக்குவத்தினால அப்படி வயசாகி அப்படி பழுத்த பழம்னு சொல்லணும் இல்லையா, ரெண்டும் இருக்குது இல்லையா? அதான் வாரியார் சாமி சொல்லுவாரு, சாமி நீங்க அப்படி சொல்றீங்க, நீங்களே கேட்பீங்க, நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படி நம்மளாம் வெம்பி போனது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிடுவார். அந்த மாதிரி சாமி எப்படி இருக்காருன்னா, அந்த ஒரு வயதான ஒரு கோலம். சிக்கலர் பெருமான் இதை எங்க சொன்னார் அப்படின்னா, திருநீலகண்ட நாயனார் மனதில் சொன்னார். திருநீலகண்ட நாயனார் மனதில் சின்ன வயசுல 20 வயசுலேயே 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் வந்து உடல் இன்பம் கிடையாது இல்லையா, 2 பேர் ஆயின் எம்மை திருநீலகண்டம் அப்படி சொன்ன உடனே 2 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. அது எத்தனை காலத்துக்கு இருந்தாங்க அப்படின்னா, இத்தனை காலமே சொல்ல முடியாது. அவங்க வயசாகி போச்சு, நடக்க முடியாத காலம். கையில குச்சி இருந்தா தான் நடக்க முடியும், கோல் இருந்தா தான் நடக்க முடியும். அப்படின்னா எத்தனை வயசு இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு 90 வயசுல நல்லா நடக்கிறாங்க. அப்போ அதை விட வயசாயிருக்கு இல்லையா, குறைஞ்சதை ஒரு 80-90 இருக்கணும் இல்லையா? அதான் சொல்ற, பழமொழி இளமை நீங்கி வடிவரு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து மண்பு தம்பிரான் திறத்து சாயாங்க. ரொம்ப முக்கியம். நேற்று நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க, நல்லா கேட்டிருந்தீங்கன்னா யாரு பேசுனாங்க அப்படின்னு அந்த இடத்த நம்ம குணப்பட்டி ஆதியும் பேசு. நான் சொல்ற இந்த இடத்துல அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னா, வளமொழி இளமை நீங்கி, இளமையெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் வடிவுறு மூப்பு வந்தனா, அது என்ன, அது வடிவுனா என்ன, அழகு இல்லையா? வடிவாம்பிகை, கொடுமுடியில் இருக்க அம்மாவு வடிவாம்பிகைன்னு என்ன தெரியுங்களா? அழகுடைய அர்த்தம், அழகுடைய அம்மைன்னு அர்த்தம். அப்படி வடிவுறு மூப்பு வந்து அப்படின்னா வயசாகி போச்சு, ஆனால் வடிவுறு மூப்புன்னா அழகான புதுமைங்கிறார். வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்து, இப்போ என்ன கையில் குச்சியை போல இல்லைன்னா நிற்க முடியாது. தளர்வோடு சாய்ந்தும், ரொம்ப வயசாகி போச்சு, நிற்க முடியாது, நடக்க முடியாது. ஆனால் அன்பு தம்பிரான் திறத்து சாயா, நமக்கெல்லாம் பாட சொன்னார் சிங்கள பெருமானார். அப்படி தளர்ச்சி யாராலும் இறைவனிடத்தில் வச்சிருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையலையா? அதான் ரொம்ப முக்கியம். திருநீலகண்ட நாயனாருக்கு அவருடைய மனைவியாருக்கும் பெருமான் மீது வைத்திருந்த அன்பு இருக்குது பாருங்க, கொஞ்சம் கூட குறையும். ஆனால் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அப்படியே தனிமையாக இருக்கிறாங்க. அந்த அழகும் குறையும், அந்த புதுமை மட்டும்தான் வந்தது. அது கடைசியாக சாமி என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 பேரும் இப்படி இருந்ததுனால இந்த குளத்தில் முழுகி மீண்டும் இளமையோட வாங்கினார். அந்த குளத்தில் முழுகினாங்க திருப்புளிச்சரத்தில், சிதம்பரத்தில் திருப்புளிச்சரங்கிறது தெற்கு கோபுரத்துக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அதில் முழுகி எந்திரிச்சாங்க, பழைய இளமை வந்துச்சு. அதான் இளமையாக்கியான் குளம்னு பேருங்க. இந்த குளத்தில் முழுகி எந்திரிச்சா இளமையாயிடும். இந்த இளமையாக்கியான் குளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் புராணத்தில் அந்த சாமி எப்படி இருக்கார் பாருங்க. மொய்த்து வளர் பெயரழகு மூத்த வடிவையோ அப்படின்னா அப்படி ஒரு
வியக்கும்படியான ஒரு அழகு. மூப்பினால் அழகை இழப்பது உலக இயல்பு, இவ்வடிவம் அவ்வாறன்றி அழகே முதிர்ந்து மூத்தது என்று சொல்லும்படி தோன்றிய வடிவம் இது என்று. இனி அழகு எப்போது மூப்படையாது என்றால் இது அழகிய மூப்பின் வடிவமேயோ என்னும்படி அப்படின்னு சொல்லி, மூப்பின் வடிவமோ அப்படின்னு சொல்லி, அதாவது முதுமையினுடைய வடிவம் தான் இது அப்படிங்கிற அளவுக்கு அது இருந்தது என்று சொல்லி விளைத்த முதல் வைதிக நெறியை உலகத்திற்கு விளைவித்து கொடுத்த மூலம் வேதத்தை கொடுத்தார். ஆதலின் அந்நெறியை விளைத்த முதல் அப்படின்னு சொல்லி சொல்றார். மூல முதல்வன் என்று சொல்லி சொன்னார். இத்தகைய வேடம் நேரே அனிமையில் கண்டார்கள். ஆதலின் அண்மை சுட்டினால் கூறினார் என்று சொல்லி அப்படி சாமி வந்துட்டாரு. வைதீகம்ங்கிறது வேதம், சைவம்ங்கிறது ஆகமம். வேதம் அப்படிங்கிறது வைதீகம், சைவம் என்று சொல்லுவது ஆகமம். வேத நெறி தலைத்தோங்க மிக சைவத்துறை விலங்கு ஞானசம்பந்த பெருமாளுடைய அவதாரம். அப்ப வேத நெறி என்று சொல்லுவது ஒன்று, வேத நெறி என்று சொல்லுவது வைதிக நெறி, சைவ நெறி என்று சொல்லுவது ஆகம நெறி. நமக்கு ஆகம நெறி தான் ரொம்ப. அது வேதம் என்று சொல்லுவது பொதுவான அறங்களை சொல்லுவது வேதம், ஆகமம் என்று சொல்லுவது சிறப்பு, இறைவனுடைய வழிபாட்டை சொல்லக்கூடியது ஆகமம். நமக்கு சைவத்தில் பெருமானுடைய புகழ்களை, பெருமானுடைய வழிபாட்டை சொல்லக்கூடியது என்னன்னா ஆகமம். இப்போ நம்ம சிவபூஜை பண்றோம் இல்லையா, அது எப்படி பண்றோம்? ஆகம முறைப்படி நம்ம பண்றோம். உங்களுக்கு ஆகமம் தெரிஞ்சாலும் சரி, தெரியாத போனாலும் சரி, நீங்க செய்யக்கூடிய பூஜை ஆகம பூஜை. எப்படி சொல்றோம்? சேக்கிழார் பெருமான் சொல்லார், நான் சொல்லணும். சேக்கிழார் பெருமான் சொல்லார். எங்க சொல்லார்? கண்ணப்ப நாயனாருடைய பெருமான் சொல்லார். யாரை வச்சு சொல்லார்? சிவகோசரியாரை வச்சு சொல்லார். எங்க சிவகோசரியாரை வச்சு சொல்றாரு அப்படின்னா, ஆமா, அவர் கையில பூ கொண்டு போனாரு, நீர் கொண்டு போனாரு. அப்ப சொல்றாரு, எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலர் குணமும் கொண்டடைந்தார். மைதலையம் கண்டத்து மலைமரத்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். கொய்த மலர் குணமும் கொண்டடைந்தார். அப்ப எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப அப்படின்னா, அப்ப ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூவு நீர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் உமையம்மை காஞ்சிபுரத்துல செஞ்சா. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாமிரம் உண்மையாவது பூசனை என உரைத்தருள் அப்படின்னு. அப்ப இதுதான் நமக்கு சாமியினுடைய ஒரு திருவருள். வைதிகம் என்று சொல்வது வேதம், சைவம் என்று சொல்வது ஆகமம் என்று சொல்வது. இத்தகைய வேடம் அப்படி. இப்ப அப்படி சாமி வந்துட்டார் இல்லையா, வந்துட்டு அடுத்த பாடம் சொல்றாரு. வந்து திருமாமறை மடத்தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பியதில் பன்னு சபை முன்னின்று இந்த ஒலி கேள்வின் எதிர் யாவர்களும் என்றான். முந்தை மறை 1000 ஒலிந்த திருவாயான். 1000 வேதங்களை சொன்ன திருவாய், சாமியுடைய திருவாய். வேதங்களை 1000 வேதங்களை சொன்ன திருவாய். இப்போ நேரா வந்துருச்சாங்க அந்த சபைக்கு. சுந்தரர் அப்படியே மனக்கோலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். நேராக அவர் போய் சுந்தரருக்கு நேரம் நிற்கிறார். இந்த வயசான கோலத்தில், சாமி நான் சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படிங்கிறார். கல்யாணம் நடக்கிற பொழுது போய் நீ சொல்றது கேட்பாங்களா அரைச்சு அந்த பெருசை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விடுங்க ஐயா, அது ஒரு இடத்துல உட்கார வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் சாமிக்கு ஒரு துணிச்சல் பாரு. நேராக போய் நின்னாரு, நான் சொல்றது எல்லாரும் கேளுங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? கல்யாணமெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஐயா, நான் சொன்னதை முதல்ல கேளுங்க, என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கண்டுட்டு அப்புறமா நீ கல்யாணத்துக்கு பாருங்க அப்படி வர. அதை வந்து திரு மாமறை மனத்தொழில் தொடங்கும் பந்தரிடை நம்பியதில் பன்னு சபை முன்னின். அப்படி சபை, பெரிய சபை, எல்லாம் அந்தனர்கள்லாம் ரொம்ப இருக்கிறாங்க. அப்படி அந்தனர்களுடைய சபைக்கு முன்னாடி போய் நிற்கிறார் சாமி. அப்படி எப்படி போய் நிற்கிறார் பாருங்க. வந்து மனம் தொடங்கும் பந்தரிலே நம்பி ஆரூர் எதிரிலே சபையின் முன்னர் நின்று கொண்டு பழமையாகி அளவில்லாத வேதங்களை சொல்லிய வாயிலையுடைய சிவருமான் யாவர்களும் யான் சொல்ல போகிற இந்த முறைகளை கேளுங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ஈர்க்கிற மாதிரி சொன்னார். பெருமானுக்கு எப்படி பேசுறதுன்னு சொல்லியா கொடுக்கணும் சாமி. அப்படி எல்லாத்தையும் ஈர்க்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நின்று பேச போறேன். மறை 1000 சொன்னவன் வேத மந்திரங்களுடன் ஆகம விதி இப்படி செய்யும் கல்யாண முயற்சி என்று சொன்ன மறை 1000 ஆன, அதாவது எண்ணில்லாத அந்த வேதங்களை சொன்ன பெருமான் இப்ப நம்பிக்கை முன்பாக நின்று எதிர்மொழியாக சொல்றார். அப்படின்னு போன உடனே அந்த அண்ணன் முதல்ல வந்தது யாரு அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. யாரோ ஒரு பெரியவர் வந்திருக்கிறார், அவரை நம்ம முதல்ல வரவேற்கணும் இல்லையா. நம்ம நேற்று விழாவில் நன்றுமது நல்வரவு நங்கள் தவம்னு எழுதி போட்டிருந்தவன் 2 பக்கம் எழுதி இருந்து பார்த்துருப்பீங்க. முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருந்தோம், அப்புறம் உள்ளேயும் போட்டிருந்தோம். இந்த இடம் தான் எப்படி
எப்படி அடியார்கள் வரவேற்கணும் அப்படிங்கிறது அது வந்தாங்க. அந்த ஐயரெல்லாம் பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கிறது அந்த பாட்டு. இந்த பாட்டு தான் நான் அதில் எழுதி போட்டிருந்தது. என்றுரை செய் அந்தானை எண்ணின் மறையோரும் மன்றல் வினை மங்கலம் அடங்கல் அணையானும் நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் என்றே நின்றது இவன் மொழிமின் நீர் மொழிவது என்றார் சொல்றார். முதல்ல என்று உரை செய்த அந்தனனை, இப்போ நான் சொல்றதை கேளுங்கன்னு அவர் போய் சொன்னார் இல்லையா, சபை முன்னாடி நின்று நான் சொல்றது முதல்ல கேளுங்க அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து இவ்வாறு சொன்ன அந்தனனை அங்கிருந்த அந்த வேதியர்களும் அநேக வேதியர்களும் அப்படியே மணமகனாகி நம்பி ஆதரவும் நோக்கி நம்பி ஆதரவும் அது சுந்தரவும் பார்க்கிறாரு. பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை பார்த்து முதல்ல உமது வரவு நல்வரவு அகுது எமக்கு மிக நன்று. கல்யாணத்தை நிறுத்த போறதுக்காக வர்றாரு. என்ன சொல்றாங்க? உங்கள் வரவு நல்வரவு, அது எங்களுக்கு நன்று. யாருக்கு நன்று? சுந்தரம் நன்று தானே. அன்னைக்கு போயிருந்தா அந்த ஒரு பிள்ளையோட போயிருப்பார். இப்ப சாமி கூட போக போறார் கைலாயத்துக்கு இல்லையா. அதனால சுந்தரருக்கு எனக்கு இது நன்று என்று சொல்லி சொல்றாரு. நன்று போது நல்வரவு நங்கள் தவம் என்று சொல்லி சொல்றாங்க. அப்படி யாங்கள் செய்த ஒரு தவ பயன் உமது வரவு நல்வரவு அது எமக்கு மிக நன்று, அது யாங்கள் செய்த தவ பயனாம் என்று சொல்லி நீர் மொழிவதாக சொன்ன பொருளை சொல்லுங்கள். இப்போ அவர் என்னன்னா அவர் சாமி சொல்றாரு. அதற்கு நீங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்ல போறதை இனிமேல் சொல்லணும். முதல்ல வரவேற்கணும், வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணும் இல்லையா. அதான பண்பாடு. அதை அவங்க செஞ்சுட்டாங்க. நன்று போது நல்வரவு நாங்கள் தவம். அதான் அடியார்கள் அப்படித்தான் வரவேற்கணும். நாங்கள் தவம் செஞ்சிருக்கணும் சாமி, நீங்க இங்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி வரவேற்கணும். அப்படி வரவேற்றாச்சு. வரவேற்றுக்கு எதிர் யாவரும் இந்த மொழி கேண்மின் எண்ணில் அப்படின்னா அளவில்லாத என்று சொல்லி சொன்னார். இவர் மொழிவது மனத்திற்கு மாறாய் முடியும் என்ற எண்ணம் இல்லாத மன்றல் வினை மடங்கள் மன்றல் வினை மங்கலம் அடங்கல் அணையான் அப்படின்னா மனம் செய்வதற்கு அமைந்த சிங்க ஏறு போன்ற நம்பி ஆரோரர் இளமையும் வளர்ப்பும் காலமும் ஒரு சரித நிகழ்ச்சி குறிப்பு நோக்கி இவ்வாறு சொன்னார். அப்படி சாமி சுந்தரர் எப்படி இருக்காருன்னா அப்படி மடங்கள் அணையான் அப்படின்னு மங்கள மடங்கள் அணையான் அப்படி ஆண் சிங்கம் போல அங்கே இருக்கிறார். சுந்தரர் அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கார். அரசர் வீட்டில் வளர்ந்த கண்ணுக்குட்டி எப்படி இருக்கு? நரசிங்க முனைய நாயனர்ல எடுத்து வளர்த்துறாரு. அவர் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது நரசிங்க முனைய நாயனர் வளர்த்த பிள்ளைகள் அவரு அரசனுடைய பிள்ளை எப்படி இருக்கு? அப்படி ஆண் சிங்கம் போல அப்படி மனவரையில உட்கார்ந்துருக்கார். அழகான கோலத்தில் அப்படி உட்கார்ந்துருக்கிறார். இப்போ சொல்றாருங்க, முதல்ல சுந்தரரை பார்த்து சொல்றாரு. பின்யகனும் நாவல் பெருந்தகையை நோக்கி சுந்தரரை பார்த்து நேரம் பேச ஆரம்பிச்சார். சாமி பின்யகனும் நாவலர் பெருந்தகையை நோக்கி என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் உன்னுடைய தோர் பெரு வழக்கினை முடித்து நின்னுடைய வேள்வினை நீ முயறி என்றான். எனக்கும் உனக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது சாமி. பெரியவங்க செஞ்ச ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அதை முடிச்சுட்டு அப்ப நீ கல்யாணம் அப்படிங்கிறது சொல்ல. பின்யகனும் நாவலர் பெருந்தகை. பின்யகன்னா தலைக்கோலமுடையவன் பேருங்க. சாமிக்கு பேரும் பின்யகன். பின்யகன் அப்படிங்கிறது எங்க ஒன்று மறையுடையாய் பதிகத்தில் வருது. மறையுடையாய் தோருடைய பதிகத்தில் பிறையுடையாய் பின்யகனே என்றொன்னை பேசி நல்லால் வருது இல்லையா. பின்யகன் என்ன தலைக்கோலமுடையவன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சொல்ல பின்யகனும் சடைக்கோலத்தை மறைத்து வந்த வேதியரும் நாவலூர் நம்பிகளை பார்த்து என்ன சொன்னார்? எனக்கும் உனக்கும் உட்காலத்தே நின்ற இசைவின் மூலம் உனதாக ஒரு பெரு வழக்கை தீர்த்து அதன் பின் நீ உனது வேள்வியை செய்ய முயலுங்க. கல்யாணம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கும் உனக்கும் ஒரு வழக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறமா நீ அதெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாவலர் பெருந்தகையினர். நாவலர் பெருந்தகையை நோக்கி அப்படின்னா நாவலர் பெருந்தகை சுந்தரர் சொன்னார். நாவலர் பெருந்தகையார். நாவலர் நாவன்மை உடையவர் அப்படின்னார். நாவலர்னா நாவன்மை உடையவர். எத்தனை பதிகங்கள் பாடினார் பெருமான். இறைவனையே அத்தனை பதிகம் 38,000 பதிகம் பாடியிருக்கார் சுந்தரர். நமக்கு கிடைச்சது எவ்வளவு தெரியுங்களா? 100 பதிகம் தான் கிடைச்சிச்சு. 100 பதிகம். அவர் பாடின பதிகம்னா 38,000 பதிகம். அவன் இதெல்லாம் கணக்கு இருக்குது, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. 38,000 பதிகத்துல நமக்கு பேரூர்ல எல்லாம் பாடியிருக்க கிடைக்கல. நமக்கு அவிநாசியில கிடைச்சது. அதற்கு பிறகு திருமுருகன் முன்னில் இருக்கு. நம்முடைய கொங்கு நாட்டில் அடுத்தது நம்முடைய கொடுமுடியில் இருக்கு. மற்றது எங்கே நமக்கு கிடைக்கல. ஆனால் பேரூர்ல எல்லாம் பாடியிருக்காரு. பெஞ்சமா கூடலில் பாடி சுந்தரருடைய பதிகள்
தான் கொங்கையோட ஸ்தலங்கள். அப்படி 38,000 பதிகம் பாடியிருக்காரு. அதான் அவர் பேர் நாவலர் அப்படின்னு சொல்லி, நாவலர் பெருந்தகை. நாவலர் நாவன்மை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி திருநாவலூர் வந்த பெருந்தகையார் நாவலர் நாவன்மை உடையவர் என்று மறையோரும் அடங்கல் அணையானும் மொழிமின் என்று கேட்கும் நம்பியை நோக்கி இது சொன்னார். வழக்கு உள்ளது அவரிடத்து என்று சொல்லி சொன்னார். நம்பி எதிர் பன்னு சபை முன்னின்று என்றமை அப்படின்னா, நம்பி எதிர் பன்னு சபை முன்னின்று, நம்பிகளுக்கு எதிராக அந்த சபையில என்ன இப்ப பேசுறாரு. இசைவினாலே ஒப்பந்தத்தினாலே வழக்கு வந்து பல மூலங்கள் இருந்துக்கலாம். அதுல இது ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பழைய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக, அந்த அக்ரிமெண்ட் மூலமாக வந்த ஒரு கேஸ். இந்த கேஸ் அதை ஆங்கிலத்தில் சொன்னால் கேஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா பழைய ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு முடிச்சுட்டு அப்புறமா நீங்கள் உங்களோட திருமணத்தை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நின்ற இசைவினர் முன்னுடைய எல்லாருக்கும் முன்னே அனாதியே ஆண்டவனாகி எஜமான் இசை என்னிடமும். அதாவது என்ன இசைவுன்னா சொல்றாரு சிவகுணிய உரையில, அவனுக்கு ஒரு இசை உண்டு, நமக்கு ஒரு உறவு உண்டு. அவன் ஆண்டவன், நம்ம அவனுடைய அடிமை. அதான் இசை. நமக்கு சாமி இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் என்ன தெரியுங்களா, என்னைக்குமே நாம அடிமைங்க, அவன் என்னைக்குமே எஜமான். நமக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இசை என்னன்னா அதுதான், அவன் என்னைக்குமே எஜமான், நம்ம என்னைக்குமே அடிமை. நம்ம அடிமை தான். அவனுக்கு தற்சுதந்திரமே கிடையாது. எப்படின்னா முக்தி காலத்திலே நம்ம அடிமை தான், முக்தி காலத்திலே எஜமான் சாமி தான், நம்ம அடிமை தான். வள்ளல் பெருமான் அதை ஒரு இடத்துல சொல்றாரு. பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், என்னாலாவது ஒன்றுமில்லை. வள்ளல் பெருமான் அப்படியே சொல்லுவோம், பாட்டு வித்தால் பாடுகின்றேன். இன்னைக்கு நல்லா கோயில் போய் பாடணும்னா கூட சாமி தான் அதை செய்யணும். பணிவித்தால் பணியணும், இறைவங்களை பார்த்து பணியணும், வணங்கணும்னா இறைவன் தான் அந்த உள்ளத்தை நமக்கு கொடுக்கணும். பணிவித்தால் பணிகின்றேன், பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன். அவனாசியப்பட்ட போய் அவனோட கூடி ஒன்றி இருந்து பாடணும்னா அவனுடைய திருவர் வேணும். இல்லைன்னா ஒரு பதிகத்தை பாடுறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் பார்ப்போம், அந்த பக்கம் பார்ப்போம், அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம், வர்ற சத்தமெல்லாம் நம்ம என்னென்னமோ இல்லை எங்கேயோ பேசுறதுலாம் நம்ம காதல் கேட்கும். ஆனால் கூட்டுவித்தால் கூடுகின்றேன். அப்படி சாமி நமக்கு அந்த எண்ணத்தை கொடுத்தா தான் நம்ம பாடணும். அப்புறம் குலைத்து உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். நீ இன்னைக்கு என்ன சாப்பிடணும்னு நீ எனக்கு முடிவு பண்ணியிருக்கிறியோ அதை தான் நான் சாப்பிடணும். அப்புறம் குடித்தவனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகிறேன். எத்தனை நாள் நாம தூக்கம் வராமல் அல்லல் பட்டிருப்போம். இங்கே திரும்பி படுக்கிறது, இங்கே திரும்பி படுக்கிறது, எந்திரிச்சு நடக்கிறது. படுத்தோன்னா தூக்கம் வருதா? யாரோ ஒரு சிலருக்கு வரலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் எத்தனை பேர் தூக்கம் வராமல் எவ்வளவு அல்லல் படுறோம். ஆனால் இது இறைவன் நினைச்சா தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். உறங்குவித்தால் உறங்குகின்றேன். அப்போ நம்மளால் ஆகக்கூடிய ஏதாவது இருக்குதா அப்படின்னா ஒன்றுமே இல்லை. வள்ளுவ பெருமான் நல்லா தெளிவாக சொல்லிட்டார். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அறிந்தோம்னா. இன்னைக்கு நாம் இதை அனுபவிக்கணும்னா வகுத்தான் யார்? சிவபெருமான். அவன் என்ன போட்டிருக்கிறானோ அதைத்தான் நாம் இன்னைக்கு அனுபவிக்க முடியும். இன்னைக்கு நாம் ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி அனுபவிக்கிறதுனாலும் சரி, துன்பத்தை அனுபவிக்கிறதுனாலும் சரி, சாமியினுடைய கட்டளை என்னவோ அதான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், வயிறு நம்ம சாப்பிட முடியாது. தினசரி கூலி வேலைக்கு போவான், தினசரி பலகாரம் சாப்பிடுவான். சாமி அவனை அப்படி வச்சிருக்கிறார், இவனை இப்படி வச்சிருக்கிறார். உடம்பு பூரா நோயா இருக்கும், என்ன சாப்பிட முடியும்? இதை சாப்பிட்டா சேராது, அதை சாப்பிட்டா சேராது, அதை சாப்பிட்டா சர்க்கரை, இதை சாப்பிட்டா கேஸு, இதை சாப்பிட்டா உப்பு, அது இதைத்தான் சாப்பிடுறது. அவனுடைய கிராமத்தான் அவ்வளவுதான். இதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் இருக்குங்க. பெரிய கோடீஸ்வரனா கூட இருக்கலாம். ஆனால் சாமி இன்னைக்கு என்ன கொண்டு வச்சிருக்காரோ அதை மட்டும் தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதுக்கு இந்த ஒன்று கூட நம்ம அனுபவிக்க முடியாது. அந்த உண்மை நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா துன்பம் தான் என்ன சொல்றாரு பெருமாள் தான் இசைவின் மூலமாக என்று சொல்லி சொல்றார். இசைவாயிருந்தாலும் இப்போது நீ ஒப்பாதிருக்கும் நிலையில் வழக்காயிற்று. ஆன்மாக்கள் அனாதி இறைவனுக்கு அடிமை என்று வழங்கும் வழக்கு. நமக்கு அவனுக்கு என்ன ஒரு இசைவு ஒப்பந்தம் என்னன்னா, அவன் என்றைக்கும் அவன் எஜமான், நம்ம என்றைக்கும் அடிமை அப்படிங்கிறது நம்ம மனசில் இருந்துட்டே இருக்கு. எந்த காலத்துலேயும் நம்ம நம்மளுடைய நான் தான் பெரியவன் அப்படிங்கிறது என்னமே நமக்கு சாமி தான் பெரியவர், அடியார்கள் தான் நமக்கு எஜமானர்கள். இது
சாமியில் என்ன சொல்லுவார்னா, ஓமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியே குறிக்கணும். ராஜா வந்து அழைச்சிட்டு வர சொன்னார். பல்லவ மன்னன் அழைச்சிட்டு வர சொல்கிறான். வந்து எல்லாம் சொல்கிறாங்க, ராஜா உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரப்போ. எனக்கெல்லாம் ஒன்றும் ராஜா கிடையாது, எனக்கு ராஜா சிவபெருமான், உங்களுக்கு தான் அவன் ராஜா, அப்படிலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறுபடியும் கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி வராங்க. அப்போ நானே வரப்போ, என்ன தூக்கிறது, நானே வரப்போ நடந்து வந்தேன். அப்படிதான் திருவதிகள் அவருக்குள்ள போனார். அப்போ நமக்கு யார் தலைவர் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான் நமக்கு தான். ஓமார்க்கே நாம் என்று மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியே குறிக்கினோம். சிவபெருமானுடைய திருவடிக்கு தான் நம்ம அடிமை. அது எந்த காலத்துலேயும் நம்ம அடிமை. அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். முக்தி காலத்துலேயும் நம்ம அடிமை தான். முக்தி காலத்தில் நமக்கு இன்பத்தை கொடுப்பது இறைவன், அதை அனுபவிப்பது நம்ம. அவன் தான் இன்பத்தை கொடுக்க முடியும், நம்ம அதை அனுபவிக்க முடியும். அப்புறம் என்ன அடுத்த திருப்பாட்டு, நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான். இப்போ சாமி சொல்லிட்டாரு, எனக்கு உனக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்குதுப்பா, நீ எனக்கு வந்து அதை முடிச்சுட்டு அப்புறமா நீ வந்து திருமண வேலை செஞ்சுக்கோ அப்படிங்கிறது. அப்படி சொன்ன உடனே சுந்தரர் பேச ஆரம்பிக்கிறார். நெற்றி விழியான் மொழிய நின்ற நிகரில்லான் உற்றதோர் வழக்கு என்னிடை நீ உடையதுண்டேல் மற்றது முடித்தலது யான் வதுவை செய்யேன் முற்றையது சொல்லுகென எல்லை முடிவில்லான். 16 வயசுங்க சுந்தரருக்கு. நல்ல திருமண கோலத்தில் இருக்கிறார். அப்படி திருமண கோலத்தில் இருக்க போற இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணுக்குள்ள வந்து உட்கார போறான். இந்த நேரத்தில் போய் ஒரு வயசான ஆள் போய் உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்குதுன்னா அவனுக்கு எப்படி கோபம் வந்துருக்கு. நம்மளாக இருந்தால் என்னதான் நடந்திருக்குன்னே தெரியாது. ஆனால் சுந்தரர் என்ன சொன்னார்னா, சரி அப்படி ஒன்று இருந்ததுன்னா அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நியாயஸ்தம் பாரு. 16 வயசில் எப்படி அந்த ஒரு தத்துவம் வந்திருக்கோம் சுந்தரர். அப்படி ஒன்று இருந்ததுன்னா இன்னைக்கு நாம் தப்பே செஞ்சுருப்போம். ஆனால் ஒத்துக்குவோமா? நம்ம ஒத்துக்கவே மாட்டோம். அவன் சாமியே நேரில் வந்து சொன்னால் கூட சாமிகிட்ட நான் வாக்குவாதம் பண்ணுவோம். ஆனால் சுந்தரர் எப்படின்னா, சரி அப்படியா, அப்படி இருந்தால் அதை நான் முடிச்சுட்டு அப்புறமா திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பாட்டு நெற்றி விழியான் மொழிய அந்த நெற்றிக்கண்ணை மறைத்து வந்த வேதியருக்கு இவ்வாறு சொல்ல என்ன சொல்லாரு, நின்ற நிகர் இல்லாங்க அப்படின்னா அவருக்கு நிகராக இன்னொருத்தரை சொல்ல முடியாது. அவருக்கு கோமையா இன்னொருத்தரை, சுந்தரர் கோமையா இன்னொருத்தரை சொல்ல முடியாது. நின்ற நிகர் இல்லாம குற்றதோர் வழக்கென்னிடை நீ உடையது உண்டேல் அப்படின்னு. உனக்கு எனக்கு அப்படி ஒரு என்னிடத்து பொருந்திய ஒரு வழக்கு உனக்கு உண்டானால் அதனை முடித்தவன் முன்பல்லாமல் நான் மனம் செய்ய மாட்டேன். அந்த வழக்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆதலில் இதனை முடிவு வர சொல்லுங்க அப்படின்னா, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சரி என்ன வழக்குங்கிறது சொல்லுங்க, அதை கேட்கறேன் நான் அப்படின்னு சொல்லி சுந்தரரு கேட்க போனார். சொல்லிட்டு என்ன சொல்ற, எல்லை முடிவு இல்லாம அளவும் முடிவும் இல்லாத அந்த இறைவன் சாமி இனிமேல் சொல்ல அளவும் எல்லையும் இல்லாத அந்த சிவபெருமான் என்ன இனிமேல் சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். விளக்க உரையில் நெற்றி வெளியான் நெற்றி கண்ணையுடைய சிவபெருமான் கண்ணுதல் பெருமான் என்று சொல்லி சொன்னார். மற்றது இது சொல்லுங்க, வழக்கு முடித்தளந்து வதுவை செய்ய நாதலின் தொடங்கி இது முற்று பெறும்படி சொல்லுங்க என்று சொல்லி சொன்னார். நிகர் இல்லான் அப்படின்னார். நமக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லாதவர். பிராணகாவிய தலைவர் யாரு? சுந்தரர் தான் பிராணத்தினுடைய தலைவருங்க. பிராணத்தினுடைய கதாநாயகனார்னா சுந்தரர் தான். கதாநாயகி பரவியார் செங்கடியார். ஆமா, 63 நாயன்மார் இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் எப்படி நீங்க வந்து அப்படி சொல்லலாம் அப்படின்னா, இவர் மூலமா தான் ஆரம்பிக்குது, இவர் மூலமா தான் நிறைவாக போகுது. பெரிய புராணத்தினுடைய ஆரம்பம் திருமலை சிறப்பு, பெரிய புராணத்தினுடைய நிறைவு எல்லாமே சிறப்பு. 2 பேர் சுந்தரர் தான். மற்றும் அப்படி இலையோடுவது போல புராணம் முழுக்க சுந்தரரே வருவார் பெரிய புராணம். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அதனால இவர் தான் காப்பியத்தினுடைய தலைவர். யாருன்னா கம்பராமாயணத்தினுடைய காப்பிய தலைவர் ராமன், தலைவி சீதை. மகாபாரதத்தினுடைய காப்பிய தலைவி பாஞ்சாலி. தலைவர்கள் 5 பேர் இல்லையா? அது மாதிரி இங்க வந்து காப்பியத்தினுடைய தலைவன் யார் அப்படின்னா சுந்தரர் தான். அவர் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிகர் இல்லான் அப்படின்னார். நெற்றி விளையான் அப்புறம் முற்றை இது சொல்லுக அப்படின்னு சொல்லி நமக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லாதவர். புராண காவிய தலைவராலும் ஆதலும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவரே காவிய தலைவராக புரியர் ஆதலும் குறிப்பு. ஒரு காப்பியத்தினுடைய தலைவராக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு நிகராக இன்னொருத்தர் இல்லாத மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவர் சுந்தரர்.
இவ்வாறு வல்வழக்கிட்டு ஆட்கொள்ள பெற்றமையாலும் தோழராயினமையாலும் பிறவாற்றாலும் நமக்கு ஒருவரும் ஒப்பில்லாதவராயினர் என்று சொல்லி எல்லை முடிவில்லாத ஆதி அந்தம் இல்லாதவர் அவைகளை கடந்தவர் என்று சொல்லி ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் என்று சொல்லி உன்னை பழம்பொருட்கும் உன்னை பல பொருளை பின்னை புதுமைக்கும் பெருந்தம பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவன் சீரடியும். பெருமான் எப்படிப்பட்டவன்? ரொம்ப பழமையானவர். அந்த விருதாச்சலத்தில் இருக்கக்கூடிய சாமி பேர் என்ன? பழமலைநாதர் பேர். ரொம்ப பழமையான பெருமான், வடமலைநாதர். விருதகிரீஸ்வரன் சொல்லுவாங்க. ஆனால் விருதகிரீஸ்வரங்கிறது வடமொழி. தமிழில் அதுக்கு பேர் பழமலைநாதர். விருதகிரினா பழமையான மலைன்னு அர்த்தம். ஆனால் விருதகிரீஸ்வரர் அதுக்கு தமிழ் பழமலை நாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன இன்ன நீரம் என்று உணர்வதே அரிது என்று சொல்லி தேவாரத்தில் இப்படிப்பட்ட பெருமான் இப்படி உருவத்தில் இருக்கக்கூடிய இன்ன உருவத்தில் இருக்கக்கூடிய இன்ன நிறத்தில் இருக்கக்கூடியவன் யாராலும் சொல்ல முடியாத பெருமான். சரி, இப்போ நேரம் போய் இப்போ சுந்தரரும் சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணாருன்னா சாமி அப்படின்னு நேரம் போய் நிற்கிறார். சபையில் போய் நின்று எல்லா சபையை இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சொல்றார், எல்லாரும் கேளுங்க, நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க அப்படி எல்லாத்துடைய கவனத்தை ஈர்க்கிறது. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆவது கேள்வி மறையோர் என் அடியான் என் நாவல் நகர் போரன் இது நான் மொழிவது என்றால் முதல்ல என்ன மேற்றாத சொல்லி போட்டார். என்ன பொருள் என்னங்கிறது சொல்ற, இவன் என்னுடைய அடிமை அப்படிங்கிறத சொல்லிட்டார். எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. ஆவது கேள்வி மறையோர் இது நாவல் நகர் ஊரான், இந்த நாவல் நகர் திருநாவலூரை சேர்ந்த இவன் என்னுடைய அடியான் அப்படின்னாரு. முதல்ல அடியான் அப்படின்னார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, தேவரையும் மாலையன் முதல் திரும்பின் வைக்கோர் யாவரையும் வேறடிமையாவுடைய வெம்மான் அப்படின்னா தேவர்களை எல்லாம் அடிமையாக உடையவன் சிவபெருமான் இல்லையா? தேவர்கள் எல்லாம் அடிமையாக உடைய சிவபெருமான், திருமால் பிரம்மனை போன்றவர்கள் எல்லாம் அடிமையாக உடைய பெருமான். இப்ப என்ன சொல்றாரு? சுந்தரர் எனக்கு அடிமை என்று சொல்லி, இவன் என்னுடைய அடியான் என்று சொல்லி எல்லாரும் பார்க்கிற மாதிரி எல்லாரும் கேட்கிற மாதிரி அந்த சபையில் அப்படியே சொல்றாரு. அதாவது நான் சொல்லுவதாவது இகுதே மறையோர்களே, இந்த நாவலோர் நம்பி என் அடிமையாவான், இது நான் சொல்ல வந்த வழக்கு என்று சொல்லி தேவர்களையும் பிரம்ம விஷ்ணு முதலிய பெரும் திருப்புடையோர் யாவர்களையும் தனியாக அடிமையாக உடையவனாக பெருமான் என்று சொல்லி அப்படிப்பட்ட பெருமானுக்கு சொன்னார். அதாவது ஆவது இது கேள்வின் மறைவர் இதை நான் சொல்றேன், இந்த கேள்வி இதுவே ஆவது உலகில் இகுதே எல்லா உயிர்க்கும் ஆக்கம் தருவது மற்றவை எல்லாம் அல்லவை என்று கூட்டத்தார்கள். அப்படின்னா உலகில் இகுதே எல்லா உயிர்க்கும் ஆவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லா உயிர்களும் இறைவனுடைய அடிமை, எல்லா உயிரற்ற பொருள்களும் இறைவனுடைய உடைமை அப்படின்னா. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய அடிமை, உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய உடைமை. இப்ப நமக்கு ஒன்றும் கிடையாது. எப்படி வந்தோமோ அப்படிதான் போகணும், எப்படி வந்தோமோ அப்படிதான் நம்ம போகணும். எல்லா பொருள்களும் இறைவனுடைய அடிமை, உயிருள்ள பொருள் அத்தனையும் உயிரற்ற பொருள் அத்தனையும் இறைவனுடைய உடைமை பொருள். நமக்கு இப்படிதான் வெறும் கையோட தான் போகணும். உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்ட ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் கடைசியா தன்னுடைய கையை சவக்கட்டிக்கு வெளியில விட்டுட்டு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாதான் இறுதி ஊர்வலத்தில். ஏன்னு கேட்டா கடைசியா போறபோது அவன் கொண்டு போறேன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாமே நிலையற்றது, இறைவன் ஒருவன் தான் நிலையானவன். நம்ம எந்த அளவுக்கு பக்தி செய்கின்றோமோ அதுதான் நமக்கு புண்ணியமா வருங்க. வேற எதுவுமே நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள், இறைவனிடத்துல செய்யக்கூடிய அன்பு, இதுதான் நமக்கு கூட வரும். வேற எதுவும் நமக்கு கூட வரப்போறது இல்லை. அதான் இங்க சொல்றாரு. அவரது அளத்திற்கரிய பெருமை, பெருமானுடைய அளத்திற்கரிய பெருமை அப்படின்னு வேறடிமையாக உடைய பெருமான். எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுமே பெருமானுடைய அடிமைகள், எல்லா பொருள்களும் இறைவனுடைய உடைமைகள் அப்படின்னு. அதுதான் உயிருக்கு ஆக்கம் தருவது. மற்றவையெல்லாம் அல்லவை என்று கூட்டத்தாரை நோக்கி சொல்லி அதன் மேல் சொல்வாராய் நம்பியை சிறப்பு சொல்லிட்டு நாவல் நகலுரான் என் அடியன். அதாவது நம்பிகள் மூலமா சொல்றார், இவன் மட்டும் எனக்கு அடிமை இல்லை, நீங்களும் எல்லாரும் அடிமைதான் சொல்லாம சொல்றாரு இல்லையா? கல்யாணத்தை பந்தல போய் மாப்பிள்ளையே அடிமைன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அடிமைன்னு தான் அர்த்தம் இல்லையா? அது அவர் எப்படிப்பட்டவர்? சுந்தரர் ராஜாங்க, இளவரசர் இல்லையா? நரசிங்க முனைய நாயனாருடைய வளர்ப்பு மகன், இளவரசரே அடிமைங்கிற போது
கல்யாணத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்தவங்கெல்லாம் அப்புறம் நாங்கெல்லாம் எஜமானா சொல்ல முடியும். இருக்கிறதுலையே பெரிய ஆள் அவர் தான். இளவரசர், கல்யாண மாப்பிள்ளை, ஒரு பெரிய சிவாச்சாரியருடைய மகன், அவரே அடிமைங்கிற பொழுது மற்றவங்க எல்லாம் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் அடிமை தான். அது மாதிரி சொல்றாரு. வேறடிமையாக உடைய அப்படின்னா அடிமைகளாக உடைய நம்பிகளை அடிமையாக கொண்ட திறத்தை நின்று வேறுபட்டதாகிய மற்றொரு வகையாலே யாவரையும் வேறடிமையாக உடையான் அப்படின்னா என்ன, அவரது அறத்தற்கரிய பெருமையையும் அவரால் வழிந்து வேண்டப்பெற்ற இவரது சிறப்பும் உணர்த்தியவாறு அவர்கள் அடிமை, அதாவது தேவர்களுடைய அடிமைத்தரம் வேறுங்க, நம்பிகளுடைய அடிமைத்தரம் வேறு. அதான் ரொம்ப முக்கியம். அவங்கெல்லாம் என்ன அடிமைனா, அவங்கெல்லாம் தேவர்கள் எல்லாம் தூர அடிமைகள், அவங்கெல்லாம் கொத்தடிமைகள். ஆனால் இவர் எப்படின்னா காதல் அடிமை அப்படிங்கிறது. காதல் அடிமைனா ரொம்ப விரும்பி ஆட்கொள்வது, எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், அதனால இவர் பக்கத்தில் வச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சுந்தரர். அவங்கெல்லாம் என்ன எப்படின்னா எல்லாம் ஏவல் செய்யறது, வேலை செய்யறதுக்கு அவங்கெல்லாம் வேலைக்கார மாதிரி வேலை தேவர்கள் எல்லாம். நான் சுந்தரர் எப்படி காதல் அடியான், அவரை தானே தோழராக வச்சுட்டாரு சார். வேற யாராச்சும் அந்த தோழர் பதவி கிடைச்சதா? சுந்தருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதான் காதல் அடியான் அப்படின்னா சாமியை சொல்றார் கடைசியை, காதல் அடியான். காதல் அடியான அன்பின் மூலமாக அடிமை கொள்வது. அவரது அளத்தற்கரிய யாவரையும் வேறடிமையாக உடையான் என்றதனால் அவரது அளத்தற்கரிய பெருமையையும் அவரால் வழிந்து வேண்டப்பட்ட இவரது சிறப்பு உணர்த்தியவாறு. பெருமான் எவ்வளவு பெருமையுடையவன், அளவில்லா சீருடையான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அளவில்லாத பெருமையுடையவன் பெருமான் இல்லையா? அப்போ அளவில்லாத பெருமையுடைய பெருமான் இறைவன் ஒருவனை வந்து ஆட்கொள்கிறார் என்று இவர் எவ்வளவு பெருமையுடையவராக இருப்பார். அதை பார்த்து அளவில்லா சீருடையான் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட இறைவன் ஒருவரை ஆட்கொள்றார், விரும்பி ஆட்கொள்றார் அப்படின்னா அவர் எவ்வளவு பெருமையுடையவர். அவர்கள் தூர அடிமைகள் யார்? தேவர்கள். வாய்தல் பற்றி துன்றி நின்றார் தொல்லை வானவர் கூட்டம் பணியறிவான் வந்து நின்றார் அயனும் திருமாலும் என்று சொல்லி அப்பசாமி தேவாரம் சொல்லுவார். அவங்கெல்லாம் வந்து பணி செய்யறதுக்கு காத்து கிடப்பாங்களாம். சிவபெருமானுக்கு பணி செய்யறதுக்கு வாசப்படியில வந்து காத்து கிடப்பாங்களாம். திருமால், பிரமன் போன்ற தேவர்கள் எல்லாம். அப்பசாமி தேவாரம் சொல்றார். இவர் அணுக்க தொண்டர். இவர் எப்படி தெரியுமா சுந்தரது? அணுக்க தொண்டர். அணுக்க தொண்டர்னா எந்நேரம் வேணாலும் போகலாம், எந்நேரம் வேணாலும் வரலாம், சாமி கூடவே இருக்கலாம், ஒன்றும் யாரும் கேட்க முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லை, நேரங்காலம் பார்த்து தான் உள்ள போக முடியும். திருமலேஸ்வரம்ல நம்ம படித்தோம், திருமால் கைலாயத்தில் போய் சாமியை பார்க்கணும்னா இந்த நேரத்துக்கு தான் போய் பார்க்கணும். இந்திரன் அந்த நேரத்துக்கு தான் போய் பார்க்கணும். பிரம்மா அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தான் போக முடியும். மற்ற நேரத்தில் போனால் யாரும் வெளியே தள்ளுவா? நந்திய பெருமான் அங்கே இருக்கிறார், கையில் கரம்போடு உட்காந்துருக்கார், பெரம்பு கையில் கத்தி வச்சிருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? அப்படி தள்ளி விட்டுவார். மூச்சு காத்து பட்டாவே 100 கிலோமீட்டர் தூரம் போயிடுவாங்களாம் மற்றவங்கெல்லாம். நந்திய பெருமானுடைய அந்த மூச்சு காத்து பட்டாவே அங்கே இருந்தாலும் யாரும் நிற்க முடியாது. அவ்வளோ வழிமுடைய ஒரு நந்திய பெருமான். ஏன்னா இல்லைன்னா காவல் காக்க முடியுமா கைலாயத்தை? கைலாயத்தை காவல் காக்கிறாருன்னா எவ்வளோ பெரியவராக இருப்பார் அவர். நந்திய பெருமான நம்ம பார்க்கறது, கோயிலில் பார்க்கறது விடை, சாமியை தாங்கக்கூடியது அது. நந்திய பெருமானுக்கு 4 கால் கிடையாது, 2 கால் தான். 4 கரங்கள் இருக்கும், 2 கால் இருக்கும். கைலாயத்தை காவல் காத்துருப்பான். அதுதான் நந்திய பெருமான். அதிகார நந்தின்னு சொல்ல முடியா? அந்த அதிகார நந்திங்கிறது தான் நந்திய பெருமான். விடை வேறு, நந்தி வேறு, தெரிஞ்சுக்கணும். விடை என்று சொல்வது பெருமானை சுமந்து கொண்டு செல்வது. நந்திய பெருமான் என்று சொல்வது கைலாயத்தை காவல் காப்பவர், சிலாதிமுனிவருடைய மகன். அவர் தான் வந்து நந்திய பெருமான். மற்ற என் அடியான் என விளக்கணும். சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் என்று நம்பிகளுடைய திருப்பூர் தேவாரத்தில் சொல்ல. சிந்தையால் என்ன சொல்றாருன்னா, இவன் மற்ற என் அடியான் என விளக்குனார். சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன். இந்த நம்பிகளுடைய திருப்பூர் தேவாரத்தில் சொல்றார், சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன். பெருமான் விரும்பி ஆட்கொண்டார், இவர் விரும்பி அவருக்கு அடிமையா கொடுக்கிறார். அடுத்தது வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சாமி வந்து அடிமைன்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் சுந்தரர் என்ன சொல்ல போறாருன்னா, ஒரு சிரிச்சு என்ன சொல்லாரு, ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையா? ஏதாச்சும் கேட்டுருக்கிறீங்களாப்பா? பெரியவங்களை பார்த்து கேட்குறாரு. சைவ அந்தனர் யாருக்கும் அடிமை கிடையாது. சிவன் கோயிலில் பூஜை பண்ணக்கூடிய சைவ சிவாச்சாரியார் யாருக்கும் அடிமை கிடையாது. அதை தான் சொல்ல போகிறேன். அடுத்த வாரம் நம்ம சிந்திச்சுக்கலாம். அருமையான பகுதி.